Hey everyone, welcome to Learn with Mithran channel. நம்ம AWS சீரீஸோட கண்டினியூஷன் டுடே IAM ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒன் ஆஃப் த நியூ AWS சர்வீஸ் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ண சர்வீசஸ் எல்லாமே ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, S3 பக்கெட்ன்ற ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டுடே இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி யூசர்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு AWSல நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன், நான் தான் அந்த அக்கௌண்ட்டோட ஓனர். பட் நான் ஒரு ஆர்கனைசேஷனும் வச்சிருக்கேன். அப்போ என் ஆர்கனைசேஷன் அடியில் நிறைய நான் டீம் மெம்பர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டீம் மெம்பருக்கும் நான் ஒரு ஆக்சஸ் என்னோட AWS அக்கௌண்ட்டுக்கு நான் கொடுக்கணும். அண்ட் அவருக்கு லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ். அப்போ தேவையான பெர்மிஷன் மட்டும் அண்ட் லீஸ்ட் ப்ரிவிலேஜ்னா கம்மியான தேவையான பெர்மிஷனை நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரா யூசருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பெர்மிஷன்ஸும் எப்படி கொடுக்கறது. அப்போ எப்படி நம்மளோட AWS அக்கௌண்ட்டில் யூசர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், எப்படி நமக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறோம், அண்ட் யூசர்ஸே நம்ம எப்படி குரூப்பாக கிரியேட் பண்ணுறது எல்லாமே தான் நம்ம இந்த IAMன்றதுல லேர்ன் பண்ண போகிறோம். So this video is presented by Mithran and you are watching Learn with Mithran channel. So let's get into the topic. IAMன்றது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சர்வீசஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே நம்ம டெக்னிக்கலாக பெருசாக நம்ம எதுவும் ஃபேன்சியெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, அந்த யூசருக்கு என்னென்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் கொடுக்குறதுன்றத பெர்மிஷன்ஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி an ஈஸி டாபிக் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு IAM ஒர்க்ஸ். ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம AWS கன்சோலில் நம்ம எப்படி லாகின் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அண்ட் ஐம் ஆல்சோ நாட் ஷுர் இப்போ என்னோட இந்த அக்கௌண்ட் ஐடி காமிக்கிறது ரைட்டாக ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ I'll protect my account anyways, but still நம்ம என்ன பண்ணுவோம், let us understand how things work. ஸோ இப்போ என்னோட AWS கன்சோலில் நான் ஆல்ரெடி லாகின்ல இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சைன் அவுட். ஸோ இப்போ சைன் அவுட் பண்ணி நான் அகெயின் சைன்இன்னு கொடுக்குறேன். இப்போ சைன்இன் பண்ணும்போது எனக்கு IAM யூஸராக போகுது, பட் லெட் மீ சைன்இன் யூஸிங் ரூட் யூசர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு லெட்ஸே நீங்கள் கூகுளில் போயிட்டு AWS சைன்இன் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு யூஆர் ட்ரைனிங் இன்டு சைன்இன் அப்படின்னு நம்ம ட்ரை த நியூ சைன்இன் UI மேபி அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ சேம் தான், ஜஸ்ட் அந்த அவங்க லே அவுட்டை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ரூட் யூசர் அண்ட் IAM யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 யூசர் இருக்குது நீங்கள் முதல்ல லாகின் பண்ணும்போது. இப்போ ரூட் யூசர்ன்றது யாருன்னா, யார் அந்த அக்கௌண்ட்டை ஓன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கும், இங்கேயே நமக்கு சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா IAM யூசர்ன்றது யூசர் வித்தின் த அக்கௌண்ட் தட் பர்ஃபார்ம்ஸ் டெய்லி டாஸ்க். மீனிங் நானே எல்லா வேலையும் பண்ண முடியாது. சப்போஸ் நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு அடியில் மல்டிபிள் யூசர்ஸ் நான் வச்சு நான் பெர்மிஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிக்குவேங்க. அப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது IAM, which is ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற சர்வீஸ். அதில் we are going to first understand how to create an IAM user. ஸோ நானும் என்ன பண்ணிக்கிறேன், let me open a notepad and let me put it over here and let me zoom in a bit. ஸோ அப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற கான்செப்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு AWS சர்வீஸ். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் IAM. ஸோ இப்போ நம்ம இந்த IAMல ஃபர்ஸ்ட் கரண்ட்லி ஐ எம் நவ் ஒர்க்கிங் ஆஸ் அ ரூட் யூசர். நான் என்கிட்ட ரூட் யூசர்ன்ற பெர்மிஷன்ஸ் தான் இருக்குது அண்ட் ரூட் யூசர் இந்த பாலிசிஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது நான் ரூட் யூசருக்கு நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ என்னோட மெயில் அட்ரஸ் நான் learnwithmithran@gmail.com என்னோட மெயில் ஐடியை நான் டைப் பண்ணிவிட்டு அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். லெட் மீ டைப் மை பாஸ்வேர்ட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ இப்போ என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்து நான் சைன்இன்னு கொடுத்தேன்னா நான் என்னோடய பாஸ்வேர்டுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. நான் என்னோட AWS அக்கௌண்ட்டில் நான் ரூட் யூஸராக நான் என்ன பண்ணிட்டேன்னா லாகின் பண்ணிட்டேங்க. ஸோ லேர்ன் வித் மித்ரன்ன்ற இந்த அக்கௌண்ட் ஐடியில் நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ நவ் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நிறைய AWS சர்வீசஸ் நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். பட் ஃபார் நவ் நமக்கு ஆல்ரெடி 2 சர்வீஸ் தெரியும். ஒன்று EC2னா என்னன்னு தெரியும், S3னா என்னன்னு தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த சர்வீசஸ் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இஃப் யூ ஹவ் நாட் வாட்ச் தட் வீடியோ, ஸோ மேக் ஷுர் யூ ஆர் வாட்சிங் தம். I'll also put that I'll put that quick link நம்மளுக்கு சைடில் காமிக்கும். ஓகே, ஸோ you can click that link and you can watch those videos as well, or else ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா let's continue with the topic. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நியூ யூஸராக நான் என்ன பண்ண போகிறேன், நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு நியூ IAM யூசர் க்ரியேட் பண்ணி அந்த IAM யூசராக இதே AWS அக்கௌண்ட்குள்ளே நான் லாகின் பண்ண போகிறேன்.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போயிட்டு நம்ம சர்ச் பண்ண போகிற சர்வீஸ் பேர் IAM. ஸோ மேனேஜ் ஆக்சஸ் டு AWS ரிசோர்ஸஸ். IAMன்ற கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டாபிக்ஸ் நம்ம EC2ன்னு லேர்ன் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜன் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வருங்க. S3 பக்கெட்டுமே நமக்கு என்னென்னா இட்ஸ் ஆல்ரெடி குளோபல் தான். ஸோ நமக்கு குளோபல்னா மீனிங் நம்மளுக்கு ஒரு பக்கெட்டை க்ரியேட் பண்ணும்போது இங்கே அது ஒரு ரீஜனுக்குள்ளே தான் அந்த பக்கெட்டுன்றது க்ரியேட் ஆகும். இட்ஸ் நாட் அ வேர்ல்டு வைட் பக்கெட். நீங்கள் ஒரு ரீஜனை சூஸ் பண்ணுவீங்க, எந்த ரீஜனில் இந்த பக்கெட் க்ரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அதில் தான் உங்கள் பக்கெட் இருக்கும். ஆனால் நம்ம இந்த IAMன்ற கன்சோலை பார்த்தீங்கனாலே அது குளோபல் அப்படின்னு வரும். அப்போ மீனிங் இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ ரீஜன் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ். இது உங்கள் அக்கௌண்ட் லெவல் பெர்மிஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக இட்ஸ் சர்வீஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ நான் IAMன்னு ஓப்பன் பண்ணோன்னே மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த யூசர் ரோல்ஸ் பாலிசிஸ் எல்லாம் 000ன்னு காமிக்கலாம். பட் ஃபார் நவ் ஐ ஆல்ரெடி ஹேவ் சம் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் அண்ட் அந்த எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் எல்லாமே நானும் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ டெலீட் தம் ஆஸ் வெல். நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூசர் 1 டெலீட் அண்ட் பாலிசிஸ்லையுமே let's wait for few seconds. ஸோ பாலிசிஸ்லையுமே கஸ்டமர் மேனேஜ்டு இதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்காது. பட் ஃபார் நவ் லெட் மீ டெலீட் தம். நம்ம ஃப்ரம் த ஜீரோ ஃப்ரம் த ஸ்க்ராச் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ லெட் அஸ் கோ டு பேக் டு மை டேஷ்போர்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் பாலிசிஸ் எல்லாமே 00ன்னு வருது. ரோல்ஸுன்றது அது நான் Kubernetes டாப்பிக்காக அது இட் ஹேஸ் அன் எக்ஸிஸ்டிங் ரோல். நம்ம அதை மெடில் பண்ண வேண்டாம், அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்போ நான் ஃபார் நவ் நமக்கு என்னென்னா இங்கே யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே சைடில் யூசர்ஸ்ன்னு கிளிக் பண்ணாலே நவ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அவர் ஃபர்ஸ்ட் யூசர். ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கிரியேட் அ யூசர் அண்ட் யூசருக்கு ஒரு நேம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம கொடுக்கணும். ஸோ என்ன நேம்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் அசியூம் தட் இஸ் அ யூசர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை மை யூசர் 1. ஓகே, ஸோ மை யூசர் 1ன்ற பேரில் ஐம் கோயிங் டு கிரியேட் அ யூசர் அண்ட் நம்மளுக்கு இங்கே ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு மேனேஜ்மெண்ட் கன்சோல். அப்போ மீனிங் அவங்க இந்த மாதிரி கன்சோல் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்களா? ஆமாம், எஸ் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம ஒரு AWS-ஐ 2 டைப்பாக ஆக்சஸ் பண்ணலாங்க. ஸோ அந்த 2 டைப்பும் என்னென்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபார் நவ் லெட் மீ டீச் யூ வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸஸ். ஸோ நவ் திஸ் இஸ் மை AWS cloud. இது நம்ம க்ளவுடுன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இப்போ இதான் என்னோட AWS cloud. இந்த AWS cloudல தான் நம்மளோட டாபிக்ஸ்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட EC2ன்ற டாப்பிக்கு, S3ன்ற டாப்பிக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு VPC நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி நம்ம நிறைய டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஐ ஹாவ் அன் AWS cloud. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அ நியூ யூசர். ஸோ அந்த யூசர் பேர் என்னென்னா இப்போ நான் மை யூசர் 1ன்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ மை யூசர் 1. இப்போ இந்த மை யூசர் 1 என்ன பண்ண போகிறாங்கன்னா என்னோட AWSல இங்கே இருக்கிற சர்வீசஸை கன்சியூம் பண்ண போகிறாங்க. மீனிங் அவங்க ஒரு EC2 எனக்காக என்னோட அக்கௌண்ட்டில் லான்ச் பண்ணி என்னோட டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுலாம் பண்ண போகிறாங்க. இப்போது ஸோஃபார் நம்ம AWSை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம கன்சோல் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். there is another nerve which is called as CLI access அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கன்சோல், இதை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு லினக்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம EC2லேயே லினக்ஸ் வர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் வர மாதிரி பட்டன்ஸ்லாம் வராது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அப்போது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மாதிரி நமக்கு பட்டன்ஸ்லாம் வருது. நம்ம AWS கன்சோல்லையுமே நம்ம இங்கே பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வி ஆர் டூயிங் ஆப்ரேஷன்ஸ். அப்போ அதே மாதிரியே இன்னொரு ஆக்சஸ் என்னென்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ CLI வழியாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் AWSோட ஆக்சஸ் நீங்கள் எடுக்கலாம். அப்போ இப்போதைக்கு நம்மளுக்கு GUI ஆக்சஸ் அண்ட் CLI ஆக்சஸ்ன்ற 2 டைப் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 டைப் ஆஃப் ஆக்சஸும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுக்குவோம். ஸோ ஃபார் நவ் என்னோட யூசருக்கு நான் கூட கிரியேட் பண்ண போகிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆக்சஸ். மீனிங் அவங்க AWS கன்சோலை அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம we are going to give them an access. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ ஆர் யூ ப்ரொவைடிங் அ கன்சோல் ஆக்சஸ் டு த பர்சன்? எஸ். யூசர் டைப். இப்போ நம்மளுக்கு ஐடென்டிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ண வேணாம், எனக்கு நார்மலாக IAM யூசரே கிரியேட் பண்ணிடு. ஐடென்டிட்டி சென்டர்ன்றது ஒரு செப்பரேட் AWS சர்வீஸ் மாதிரி. பட் ஃபார் நவ் லெட்ஸ் நாட் கோ வித் தட் சர்வீஸ். நம்ம IAM யூசராகவே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் தே ஆர் இன்ட்ரடியூசிங் திஸ் கான்செப்ட். ஸோ நம்ம பெரிய ஆர்கனைசேஷன்லாம் மேனேஜ் பண்ணும்போது வி ஆர் கோயிங் வித் தட். பட் ஃபார் நவ் எனக்கு ஒரு IAM யூசராகவே நீ கிரியேட் பண்ணிடு. அண்ட் நவ்
இப்போ ஐஎம் யூசருக்கு அடியில் என்ன பாஸ்வேர்டு கன்சோல் பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்கன்னு வருது. கஸ்டம் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டு ஸ்பெல்லிங் தப்பு, பாஸ்வேர்டு 123 ஹேஷ்டேக் இதாங்க என்னோட கஸ்டம் பாஸ்வேர்ட். அண்ட் யூசர் லாகின் பண்ணும்போது புது பாஸ்வேர்டை செட் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ நான் என்னோட நோட் பேடில் நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது மை யூசர் 1, அவருக்கு நான் செட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டு 123 ஹேஷ்டேக். இதை நம்ம மறக்காமல் ஞாபகம் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு யூசர் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறதுமே நம்ம என்னென்னா we are going to learn several topics. என்னென்னலாம் நம்ம டாபிக்ஸாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த யூசருக்கு பாலிசி எப்படி அட்டாச் பண்ணுறது, பாலிசி பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to understand first. ஸோ இப்போது நான் ஒரு மை யூசர் 1 ஒரு பாஸ்வேர்டோட நான் யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த யூசருக்கு நான் ஒரு பாலிசி அட்டாச் பண்ண போகிறேன். இந்த பாலிசியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பவர், சும்மா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பவர் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவர் என்னென்னலாம் இந்த அக்கௌண்ட்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளுக்கு பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்கள். நம்ம என்ன குரூப்லாம் கிரியேட் பண்ணல. வேறு ஏதாவது ஒரு யூசர் இருக்காரு, அந்த யூசர்கிட்ட இருந்து பெர்மிஷன்ஸ் காப்பி பண்ணணும்னா அதை சூஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட யூசரும் இல்லை. அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலிசிஸை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ பாலிசிஸ் இருக்குன்னா AWS 1253 பாலிசி அவன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அந்த பாலிசி டைப் பார்த்தீங்கன்னா AWS மேனேஜ்ட். நான் இந்த பாலிசியை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த யூசருக்கு ஒரு பாலிசி நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணுறதுல அட்டாச் பண்ணுவோம். நம்ம என்ன கிரியேட் பண்ணுறத அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு நான் என்னென்னா S3 அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு S3 சம்மந்தமான பாலிசிஸ்லாம் எனக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ அதில் Amazon S3 ஃபுல் ஆக்சஸ் இல்லை ரீட் ஒன்லி ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். ஸோ S3 சம்மந்தமான நம்மளுக்கு என்னென்ன ஆக்சஸ்லாம் இருக்குன்னு. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், Amazon S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்றத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பாலிசி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு JSON ஃபார்மேட்டில் ஒரு ஆப்ஷன் வரும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த JSONல ஒர்க்கும் பண்ணுவோம் அடுத்த செக்மெண்ட்ஸில். பட் ஃபார் நவ் நான் அதை ஹைட் பண்ணிவிட்டு S3 ஃபுல் ஆக்சஸ்ன்னு நான் கொடுத்துட்றேன். நவ் எல்லாமே செட்டு. இந்த பெர்மிஷன் பவுண்ட்ரி அப்படின்னா என்னன்றதை நம்ம அப்கமிங் செக்மெண்ட்டில் வரும். பட் ஃபார் நவ் சிம்பிளாக ஒரு பாலிசி விச் இஸ் பவர், அவர் என்ன பண்ணலாம், என்ன மட்டும் பண்ணலாம் அப்படின்னா S3 மட்டும்தான் அவர் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த AWS சர்வீசஸ்க்கும் அவருக்கு பெர்மிஷன் கிடையாது. ஸோ அப்போ S3 ஃபுல் ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு S3 ஃபுல் ஆக்சஸ், மை யூசர் எல்லாமே ஓகே, கிரியேட் யூசர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர்ன்றது கிரியேட் ஆகிட்டாங்க. இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே அவர் லாகின் பண்ணணும்னா இங்கே என்னோட அக்கௌண்ட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயும் இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஐடியுமே நான் எடுத்து காப்பி பண்ணி நான் என்னோட நோட் பேடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட் ஐடி, இதுதான் என்னோட யூசர், இதுதான் என்னோட பாஸ்வேர்ட். ஸோ நவ் நம்ம என்னென்னா இது ஆல்ரெடி நம்ம எல்லாம் சேவ் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் இதை வேணும்னா காப்பி பண்ணி நீங்கள் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம். பட் ஃபார் நவ் நான் கேன்சல்னு கொடுத்துட்றேன். இப்போது ஒரு யூசர் எனக்கு என்ன ஆகிட்டாங்கன்னா கிரியேட் ஆகிட்டாங்க. நான் இப்போது என்னோட AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே இந்த யூசராக நான் லாகின் பண்ண போகிறேன். நீங்கள் டேரெக்டாக திருப்பி ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணி இங்கே AWS சைன்இன்னு கொடுத்தீங்கன்னா சைன்இன் கேட்காது, டேரெக்டாக உள்ளே வந்துடும். ஏன்னா இந்த ப்ரௌசரில் நீங்கள் ஆல்ரெடி சைன்இன் ஆகி இருக்கீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, உங்ககிட்ட வேறு ஏதாவது ப்ரௌசர் இருந்தாலும் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ரைட் கிளிக், நியூ ப்ரைவேட் விண்டோ. ஸோ ப்ரைவேட் விண்டோன்றனால நம்மளுக்கு இந்த ப்ரௌசர் செஷன்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காது. அப்போ நம்ம இங்கே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ணுவோம்னா லாகின் பண்ணுவோம். ஸோ Amazon சைன்இன் பேஜுக்கு நான் நேவிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நவ் இதுக்கு முன்னாடி நம்ம ரூட் யூசர் அப்படின்னு செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு பதில் இப்போ we are going to select it as a IAM யூசர்னு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே IAM யூசராக தான் நம்மளுக்குள்ளே வருது. இப்போது நம்ம சைன்இன் யூசர், ரூட் யூசர் மெயில் அப்படின்னா அந்த ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நியூ சைன்இன் பேஜே போய்க்கும். நார்மலாக இந்த பேஜ் தான் டிஸ்பிளே ஆகணும், பட் இட்ஸ் ரீரவுட்டிங் டைரக்ட்லி டு IAM. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன யூஸராக சைன்இன் பண்ண போகிறீங்க, ரூட் யூஸரா இல்லை IAM யூஸரா? ரூட் யூஸர்ன்ற போது நான் என்னோட மெயில் ஐடி கொடுத்தேன். இப்போ நான் IAM யூஸர்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஐடி கொடுங்க, 12 டிஜிட் ஐடி கொடுங்க. அப்படி இல்லைனா அக்கௌண்ட் ஏலியஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்க ஏலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஏலியஸ் கிரியேட் பண்ணலாம்.
இப்போ இதான் என்னோட அக்கௌண்ட் ஐடி. இப்போ நான் இங்கே ஏலியஸ்ன்னு நான் கிரியேட் பண்ணேன்னா, இந்த ஏலியஸ்ன்றது உலகத்தில் வேறு யாருமே இந்த ஏலியஸ் வச்சிருக்கக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லேர்ன் வித் மித்ரன். ஐம் ஹோப்பிங் தட் உலகத்தில் வேறு யாருமே இந்த இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் அலவுடு, கேபிட்டல் லெட்டர்ஸ் அலவுடு கிடையாது. ஓகே, ஸோ இப்போது வேலிட் கேரக்டர்ஸ்லாம் இதெல்லாம் தான் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிரியேட் ஏலியஸ்ன்னு கொடுத்தேன்னா, ஸோ அப்போது அக்கௌண்ட் ஏலியஸ் லேர்ன் வித் மித்ரன். அப்போ ஒன்று அக்கௌண்ட் ஐடி யூஸ் பண்ணலாம், இல்லைனா லேர்ன் வித் மித்ரன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ சைன் இன் யூஆர்எல் ஃபார் ஐஎம் யூசர்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இந்த யூசரை காப்பி பண்ணி, இந்த லிங்கை காப்பி பண்ணி இங்கே நீங்கள் புதுசாக டேப்பில் பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அக்கௌண்ட் ஐடி ஃபில் ஆகியே யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குங்க. இல்லை நீங்களும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சைன்இன் பேஜ்லேயே நான் லேர்ன் வித் மித்ரன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஐஎம் யூசர் நான் என்னென்னு செட் பண்ணியிருக்கேன்னா, என்னோட நோட் பேட் பிரகாரம் மை யூசர் 1 அதை பேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் அவருக்கு பாஸ்வேர்ட் நம்ம என்ன செட் பண்ணோம்னா, பாஸ்வேர்ட் 123 ஹேஷ்டேக் அதையும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஐ வில் செக் இட் அண்ட் சைன் இன். ஸோ இப்போது நான் ரூட் யூஸராக நான் சைன்இன் பண்ணலை, நான் சைன் பண்ணியிருக்கிறது ஒரு ஐஏஎம் யூஸராக. நீங்களே டாப் ரைட்லேயே பார்க்கலாம், இங்கே பேர்லேயே நீங்கள் பார்க்கலாம், அக்கௌண்ட் ஐடி இவர், நீங்கள் யூஆர் லாக்இன் ஆஸ் அ மை யூசர் 1. அப்போ பேர்லேயே மை யூசர் அட் லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இங்கே ஆப்ஷனே காமிக்குது. இப்போ நான் ஸ்டாக்ஹோம்ன்ற ரீஜனில் இருக்கோம். இப்போ நான் மும்பை அப்படின்ற ரீஜனில் நான் போய் உட்காந்துடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைடுன்னு ஹோம் பேஜில் ஆக்சஸ் டினைடுன்னு நிறைய காமிக்குது. அப்போ ஆக்சஸ் டினைடுனா நான் அவருக்கு கொடுத்துருக்கிற பெர்மிஷன் வெறும் S3க்கு மட்டும்தான், EC2க்கு பெர்மிஷன் கிடையாது. அப்போ நான் EC2ன்ற சர்வீஸை நான் ஓப்பன் பண்ணி ஒரு விஎம்ஐ லான்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்சஸில் போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ சும்மா நம்ம ரேண்டமாக உபுண்டு இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ, AMI இஸ் நாட் வேலிட், எதுனாலுமே we are getting an error. ஏன்னா நம்ம லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு கொடுத்தாலுமே இட் வில் த்ரோ தட் எனக்கு எல்லாத்துக்குமே யூஆர் நாட் ஆத்தரைஸ்டு பர்ஃபார்ம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்மிஷன் நாட் ஆத்தரைஸ், நாட் அசைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் வருது. அப்போ நம்ம இப்போ கேன்சல்னு கொடுத்துட்டோம்னா யூஆர் நாட் ஆத்தரைஸ் டு செக் த இன்ஸ்டன்சஸ், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பெர்மிஷன் டினைடுன்னு எரர். ஆனால் இதுவே நான் S3ன்ற ஒரு சர்வீஸ் ஓப்பன் பண்ணுறேன், ஸ்கேலபிள் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் இன் க்ளவுட். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்ன பக்கெட்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஓனாக ஒரு பக்கெட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த பக்கெட்டை போயிட்டு டெலீட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனும் உங்ககிட்ட இருக்குங்க. அப்போ யூ ஹேவ் ஆல் த பெர்மிஷன்ஸ் ஆன் S3 சைடு. ஏன்னா நான் அந்த யூசருக்கு கொடுத்துருக்கிற ஆக்சஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபார் திஸ் யூசர் ஐம் அட்டாச்சிங் அ பெர்மிஷன் விச் இஸ் Amazon S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆக்சஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா, ஒரு யூசர்னால் என்ன, ஒரு யூசருக்கு எப்படி நம்ம பாலிசி அட்டாச் பண்ணுறது, அண்ட் அந்த பாலிசின்றது பவர் மாதிரி என்ன பெர்மிஷன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்ற பெர்மிஷன்ஸ், அண்ட் அந்த பாலிசியை வச்சு நம்ம ஒரு ஐஎம் யூசராக நம்ம லாகினும் பண்ணிட்டோம், AWSக்குள்ளே நம்ம சைன்இனும் பண்ணி நம்ம ஆக்சஸும் பண்ணியாச்சுங்க. இப்போது we will understand one new topic which is called as permission boundary. The permission boundary அப்படின்ற term what does it mean is, நம்ம ஒரு லிமிட் செட் பண்ண போகிறோங்க. ஸோ லிமிட்னா என்னென்னா, இதுக்கு மேலே ஆக்சஸ் கொடுக்க வேண்டாம். ஐஏஎம்ல ஒரு டேர்ம் என்னென்னா ஃபேமஸாக என்ன சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ். ஸோ அப்போ மீனிங் நான் கம்மியான ப்ரிவிலேஜில், லீஸ்ட் ப்ரிவிலேஜ்னால் இருக்கிறதுலே மினிமம் பெர்மிஷன் தான் நம்ம கிராண்ட் பண்ணணும் யாருக்காக இருந்தாலும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அவங்க எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணும்போது எதை தொட்டாலும் ஒர்க் ஆகாது, பெர்மிஷன் ஆத்தரைஸ் நாட் டினைடு. அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த பெர்மிஷன் கிராண்ட் பண்ணி வாங்கணும். ஏன்னா நான் டீம் மெம்பர் எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா தெர் ஆர் சான்சஸ் ஆஃப் லாட் ஆஃப் இஷ்யூஸ் கிரியேட் ஆகிறதுக்கு. இப்போ பெட்டர் என்ன பண்ணுவோம், ஆக்சஸே கொடுக்காம லீஸ்ட் கம்மியஸ்ட் பர்மிஷனை நம்ம கொடுப்போம். அதுக்கடுத்து தேவைப்படுறவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பெர்மிஷன்ஸ் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ்ன்ற டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூவில் ஐஏஎம் பற்றி பேசும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த யூசருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பெர்மிஷன் பவுண்ட்ரி அப்படின்னு ஒன்று செட் பண்ணலாம். ஸோ செட் அ பெர்மிஷன் பவுண்ட்ரி டு கண்ட்ரோல் த மேக்ஸிமம் பர்மிஷன்ஸ் ஃபார் திஸ் யூசர். அப்படின்னா இந்த யூசருக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் லிமிட், இதுக்கு மேலே பெர்மிஷன் கொடுத்தாலுமே அவர் ஆக்சஸ் விழுகாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் டீச் யூ அ கான்செப்ட்.
நான் என்ன பண்ணுறேன், இந்த பெர்மிஷன் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பாலிசி Amazon S3 ஃபுல் ஆக்சஸ். இப்போ யூசருக்கு பெர்மிஷன் போயிடுச்சு. இப்போ வேணா பாருங்க, நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எரர் அடிக்கும். பக்கெட்ஸ் நான் போனேன்னா யூ டோன்ட் ஹேவ் த பெர்மிஷன் டு லிஸ்ட் த பக்கெட். ஏன்னா நான் அந்த யூசரோட பெர்மிஷன்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். விச் இஸ் நமக்கு என்ன பெர்மிஷன் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு யூசர் இருக்காங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் இருக்குது, அதை நம்ம ஞாபகம் மட்டும் வச்சுக்குவோம். ஃபார் நவ் நம்ம பெர்மிஷன் பவுண்டரினா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லிமிட் செட் பண்ண போகிறேன். என்ன லிமிட்னா, இந்த யூசருக்கு வந்து S3 ஃபுல் ஆக்சஸ், சாரி S3 ரீட் ஒன்லி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்மிஷனை நான் பவுண்டரியாக நான் செட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பெர்மிஷன் பவுண்டரி செட் ஆயிடுச்சு. அப்போ இந்த யூசருக்கு S3 ரீட் ஆக்சஸ் மட்டும்தான் நான் பெர்மிஷன்ஸாக நான் கொடுத்துருக்கேன். பெர்மிஷன்ஸாகனா இது பெர்மிஷன் கொடுக்கறது கிடையாது, லிமிட்டை செட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் S3 ரீட் ஆக்சஸ்ன்ற லிமிட் செட் பண்ணியிருக்கேன்னா, இதனால எனக்கு X3 ஆக்சஸ் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இன்னும் ஆக்சஸ்லாம் வரல, நம்ம இன்னும் பெர்மிஷன்லாம் நம்ம கொடுக்கல. அவனுக்கு என்ன செட் பண்ணியிருக்கோன்னா ஒரு லிமிட், அவருக்கு மேக்ஸிமம் நீங்கள் S3 ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நான் இங்கே பெர்மிஷன் கொடுக்கலாம் இல்லை, ஆனால் இதுதான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டை செட் பண்ணுறது தான் பெர்மிஷன் பவுண்டரி. அப்போ இது நம்மளுக்கு பெர்மிஷன்லாம் கொடுக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேணும்னே போயிட்டு ஆட் பெர்மிஷன், இந்த யூசருக்கு ஒரு பெர்மிஷன் ஆட் பண்ணுறேன். என்ன பெர்மிஷன் ஆட் பண்ணுறேன்னா, அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லியில் போயிட்டு நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்ன்னு அவன் கொடுக்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ்னால் என்னென்னா, எல்லா சர்வீசஸுக்கும் எல்லாத்துக்குமே ஃபுல் ஆக்சஸ். அப்போ நான் இன்னொரு ரூட் யூசர் மாதிரி, நான் தான் ஓனர், ஆனால் நான் வந்து CEO லெவலில் இருக்கேன், நான் போய் ஒர்க்லாம் பண்ண போகிறதில்ல. எனக்கு பதில் நான் இன்னொரு CTOன்னு நான் வச்சுக்கிறேன், அவர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அவருக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுத்துட்றேன். அப்போ அந்த மாதிரி நான் சும்மா ஒரு கான்செப்ட். அப்போ நான் இன்னொரு பர்சனுக்கு ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ். நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் நான் கொடுத்துட்டு, இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்து ஆட் பெர்மிஷன்ஸை நான் கொடுத்துருங்க. அப்போ மீனிங் பை டிஃபால்ட்டு இந்த யூசருக்கு என்னென்னா ஃபுல் பெர்மிஷன், அவருக்கு அட்மின் ஆக்சஸ் நான் கொடுத்துருக்கேன், அவர் என்ன வேணால் போயிட்டு எந்த சர்வீஸ் வேணால் எது வேணால் பண்ணலாம், அதுதான். பட் ஆனால் அவருக்கு ஒரு லிமிட்டும் நான் செட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ரீட் ஒன்லி ஆக்சஸ். அப்போ இதனால அவருக்கு மேக்ஸிமம் என்ன பெர்மிஷன் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் EC2 நான் போய் ஓப்பன் பண்ணுறேன்னா மறுபடியும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெஃப்ரெஷே பண்ணாலும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எரர். ஏன்னா யூசர் இஸ் நாட் ஆத்தரைஸ்டு பர்ஃபார்ம் ரிசோர்ஸ் பிகாஸ் பெர்மிஷன் பவுண்டரி அலவுஸ். இந்த மாதிரி நம்ம பெர்மிஷன் பவுண்டரியில் எனக்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, அப்போ அலவுடு கிடையாது. நான் ஃபுல் ஆக்சஸே கொடுத்தாலுமே பெர்மிஷன் பவுண்டரியில் ஒரு லிமிட் வச்சுருக்கேன். என்ன லிமிட்னா, அவருக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா பக்கெட்டு காமிக்கும். ஆனால் இந்த பக்கெட்டில் போயிட்டு நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன், ஆட் ஃபைல்ஸ். நான் சும்மா ஏதாவது ஒரு யூடியூபோட தம்ப்நெயில், ஒரு JPG ஃபைலை அப்லோடுன்னு கொடுத்தேன்னா அப்லோடு ஃபெயில்டு, வியூ டீட்டெயில்ஸ் பிலோ, ஃபெயில்டு, ஆக்சஸ் டினைடு, யூ டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் டு அப்லோட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். அப்போ நான் வெறும் ரீட் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கேன். அப்போ ரைட் ஆக்சஸ், மாடிஃபை ஆக்சஸ்லாம் நம்ம கொடுக்கவில்லை. பட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பெர்மிஷன் பவுண்டரினா என்னென்னா ஒரு லிமிட். அது பெர்மிஷன்லாம் கிராட் பண்ணாது, ஆனால் இந்த லிமிட்டுக்கு மேலே அலோவ் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி மெக்கானிசம். அப்போ எப்பவுமே நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும், நம்ம ஒரு பெர்மிஷன் பவுண்டரி அப்படின்னு நம்ம செட் பண்ணிடுவோம். அப்படி செட் பண்ணிட்டோம்னா என்னென்னா, நம்ம அந்த யூசருக்கு அவர் ஃபுல் ஆக்சஸே கொடுத்துக்கிட்டாலுமே அந்த லிமிட்டை தாண்டி அவனால் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் விச் இஸ் நம்ம ஒரு லிமிட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நவ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பெர்மிஷன் பவுண்டரி என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு IIM குரூப்னா என்ன, எப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறது, அந்த குரூப்பில் எப்படி நம்ம யூசர்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நவ் வி ஹாவ் அ யூசர். இந்த யூசரை நான் ஒரு குரூப்பில் அட்டாச் பண்ணலாம், ஒரு நியூ குரூப் அதுக்கு நம்மளுக்கு வேணும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குரூப் அப்படின்னு சொல்கிறேன். யூசர் குரூப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் IIM யூசர்ஸ். அப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இந்த குரூப் என்னென்னா, நான் S3 ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை மீனிங்ஃபுல்லாக என்னோட டெவ் டீம் அப்படின்னு நான் கொடுக்கலாம், இல்லைனா என்னோட டெஸ்டர்ஸு, இந்த மாதிரி ஐ கேன் கிரியேட் அ குரூப்ஸ். ஸோ அப்போ நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த குரூப்புக்கு நம்ம யூசரை ஆட் பண்ணிடுவோம். அண்ட் அந்த குரூப்புக்கு பெர்மிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we will also attach permissions like EC2 full access நான் கொடுத்துட்றாங்க. ஸோ EC2ன்ற சர்வீஸ்க்கு full access. and now let's create a group. இப்போ we have two things. ஒன்று என்னென்னா,
ஐ ஹாவ் அ யூசர். அந்த யூசர் வந்து ஒரு குரூப்புக்கு அடியில் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே என்னென்னா 2 லெவல் ஆஃப் பாலிசிஸ் இருக்குது. ஒன்று குரூப்புக்கு நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கிற பாலிசி. இப்போ நான் அந்த குரூப்புக்கு நான் என்ன பாலிசி அட்டாச் பண்ணியிருக்கேன்னா, இந்த குரூப்புக்கு நான் ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் நான் இந்த குரூப்புக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இந்த யூசருக்கு இப்போதைக்கு நான் எந்த பெர்மிஷன் அட்டாச் பண்ணலை. லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். இந்த யூசர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மிஷன் பாலிசிஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச்டு வியா இந்த குரூப்பில் டெவ் டீம்ன்ற அட்டாச் பண்ணினால ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. இப்போ இதை தாண்டியும் நான் என்ன பண்ணலான்னா, இந்த யூசருக்கு தனியாக ஐ கேன் ஆட் அ பெர்மிஷன் S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஆட் பெர்மிஷன். நான் இன்னொரு யூசரும் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் யூசர். இவர் வந்து மை யூசர் 2. அவருக்கு நம்ம கன்சோல் ஆப்ஷன் கன்சோல் ஆக்சஸ் கொடுத்துரும். கஸ்டம் பாஸ்வேர்ட், ஷோ பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட் #123, யூசர் பேரும் மை யூசர் 2. அப்போ என்கிட்ட 2 யூசருக்கு ஒரே பாஸ்வேர்ட் தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இவர் ஒரு குரூப்பில் நான் ஆட் பண்ண போகிறேன். அது டெவ் டீம்ன்ற குரூப்பில். நெக்ஸ்ட்டு அண்ட் நம்ம கிரியேட் யூசர், ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 யூசர்ஸ் இருக்காங்க. ஒரு யூசர் மை யூசர் 1, இன்னொரு யூசர் மை யூசர் 2. இவருமே குரூப்பில் தானே இருக்கார். ஓகே தான், ஏன்னா இங்கே குரூப்புன்றதுல 1 ஓகே 1 வந்துருச்சு. ஸோ அப்போது மை யூசர் 1 அண்ட் மை யூசர் 2 2 பேருமே நம்மளுக்கு என்னென்னா ஒரு குரூப்பில் தான் அவங்க இருக்காங்க. பட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் நைஸ் ஓகே நார்மலாக நம்ம பழைய பெயிண்டில் இஃப் ஐ மூவ் இட் வில் ஸ்க்ரீனோட விசிபிள் ஆகும். பட் நவ் இட் இஸ் குட். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஐ ஹாவ் 2 யூசர்ஸ். ஒன்று வந்து மை யூசர் 1. ஸோ மை யூசர் 1 அண்ட் இன்னொருத்தர் வந்து மை யூசர் 2. ஓகே, ஸோ இப்போது என்கிட்ட 2 யூசர் இருக்காங்க, மை யூசர் 1, மை யூசர் 2. இந்த மை யூசர் 2ன்றது நான் இப்போ கிரியேட் பண்ணவர். இவர் இந்த குரூப்புக்கு அடியில் இருக்கார். அந்த குரூப் நான் என்னென்னு பேர் வச்சிருக்கேன்னா டெவ் டீம் அப்படின்ற பேரில் நான் ஒரு குரூப்பை நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ திஸ் இஸ் மை குரூப். இப்போ இந்த டெவ் டீம்ன்ற குரூப்புக்குள்ளே தான் ஐ ஹாவ் 2 யூசர்ஸ். ஆனால் இந்த யூசர் 1க்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்றதும் நான் அவருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அப்போது வி ஹாவ் 2 லெவல்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஓவர் ஹியர். இப்போ நான் என்னோட யூசர்ஸ் நான் கிரியேட் பண்ணும்போது மை யூசர் 1 கிரியேட் பண்ணனா, ஸோ வி ஹாவ் 2 திங்ஸ். ஒன் இஸ் EC2 ஃபுல் ஆக்சஸ் விச் இஸ் அட்டாச்ட் பை அ குரூப் அண்ட் another is S3 ஃபுல் ஆக்சஸ் விச் இஸ் அட்டாச்ட் டைரக்ட்லி. அண்ட் அதே மாதிரியே எனக்கு இப்போ இன்னொரு யூசர் நான் போனேன்னா அவருக்கு வெறும் ஒரே ஒரு பெர்மிஷன் தான் இருக்கும், விச் இஸ் டெவ் டீம் வழியாக அந்த குரூப் வழியாக அவருக்கு EC2 ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே யூசரை மல்டிபிள் குரூப்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. You can also have multiple groups for that particular user. அப்போ meaning how can I move this? இப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் இது டெவ் டீம்ன்ற ஒரு குரூப்பு, இன்னொன்று லெட்ஸ் சே ஐ எம் புட்டிங் இட் another team called as டெஸ்ட் டீம் அப்படின்ற ஒரு குரூப்பும் வச்சுருக்கேன். அவங்களுக்கு நான் ஐ எம் கிவிங் டிஃப்ரெண்ட் ஆக்சஸ். அப்போ ஒரே யூசர் டெவ் டீம்லேயும் இருக்கலாம், டெஸ்ட் டீம்லேயும் இருக்கலாம். டெஸ்ட் டீமில் வர பெர்மிஷன்ஸ் எல்லாமே அந்த யூசருக்கும் அட்டாச் ஆயிரும். டெவ் டீம்லேருந்து வர பெர்மிஷன் எல்லாமே அந்த யூசருக்கும் அட்டாச் ஆயிரும். நம்ம இப்படியுமே நம்ம ஒரு குரூப் ஒரு யூசரை மல்டிபிள் குரூப்ஸ்லையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு வி கேன் கிவ் பெர்மிஷன்ஸ் ஃபார் தட். அப்போ எந்த யூசரை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே AWS அழகாக அந்த யூசருக்கு என்னென்ன பாலிசிஸ்லாம் வந்திருக்கு, எப்படிலாம் அந்த பாலிசிஸ் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் லிஸ்ட்டு நம்மளுக்கு பெர்மிஷன்ஸ்லேயே காமிச்சிருங்க. ஸோ நவ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஹவு குரூப் ஒர்க்ஸ். அப்போ நீங்கள் குரூப்புக்கு பெர்மிஷன் அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ அந்த குரூப்லேருந்து அந்த யூசரை நம்ம தூக்கிட்டோம்னா, இப்போ நான் மை யூசர் 1 இந்த குரூப்லேருந்து நான் எடுத்துட்டேன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மை யூசர் 1க்கு என்ன ஆயிரும், EC2ன்ற பெர்மிஷன் போயிடும். ஸோ அந்த EC2ன்ற ஆக்சஸ் பண்ணுற பெர்மிஷன் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். அவருக்கு இனிமே S3 ஃபுல் ஆக்சஸ்ன்ற ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ கோ டு யூசர்ஸ், இஃப் ஐ கோ அண்ட் செலக்ட் யூசர் 1 ரெஃப்ரெஷ் பண்ணால் நீங்களே பார்க்கலாம், அவருக்கு S3 ஃபுல் ஆக்சஸ்ன்ற பெர்மிஷன் மட்டும்தான் அவருக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் குரூப்லேருந்து வந்த EC2 ஃபுல் ஆக்சஸ் பெர்மிஷன் போயிடுச்சு. ஸோ வித் திஸ் நம்ம ஹவு டு வி கிரியேட் அ குரூப்,
அண்ட் ஹவு டு வி அசைன் யூசர்ஸ் டு அ குரூப். நம்ம கிரியேட் பண்ணுற பாலிசின்றது நம்ம டைரெக்டாக ஒரு குரூப்புக்கும் கொடுக்கலாம், இல்லைனா ஒரு யூசருக்கும் கிரியேட் பண்ணலாம். அப்போ நவ் வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபைனலி ஹவு டு கிரியேட் அவர் ஓன் பாலிசி அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ்லாம் இருக்குன்றது தான் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஸோ என்னென்ன பாலிசிஸ்லாம் இருக்குது அண்ட் என்னென்ன பாலிசிஸ் டைப்ஸ் இருக்குன்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ பாலிசினா நான் பவர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாலிசி என்னென்னா வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் AWS மேனேஜ்டு பாலிசிஸ். இப்போ மீனிங் நம்மக்கிட்ட நம்மளோட அக்கௌண்ட்டில் 1200 சம் பாலிசிஸ் நம்ம பார்த்தோம். இவ்வளோ பாலிசிஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1251 பாலிசிஸ் இருக்குது. இது எல்லாமே டைப் பார்த்திங்கன்னா AWS மேனேஜ்டு. மீனிங் இந்த பெர்மிஷன் எப்படி செட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே AWS தான் என்ன பண்ணியிருக்கான்னா அவன் மேனேஜ் பண்ணியிருக்கான். அப்போ இதை கிரியேட் பண்ணதும் யாருன்னா AWS தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசி அப்டேட் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே AWSோட வேலை. இப்போ திஸ் இஸ் அ AWS மேனேஜ்டு பாலிசி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓன் பாலிசி நான் கிரியேட் பண்ண போகிறேன், விச் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேர்ம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் மேனேஜ் பாலிசி இஸ் வி ஆர் கோயிங் டு கிரியேட் அவர் ஓன் பாலிசி டு அவர் ஓன் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம யூசர்ஸ் பார்த்தோம், குரூப்பை பார்த்தோம், இப்போ பாலிசிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாலிசிஸில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பாலிசி. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பாலிசின்றது என்ன டைப் ஆஃப் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். நம்ம ஒரு பாலிசி அப்படின்றது என்னென்னா பவர் அண்ட் பெர்மிஷன்ஸை நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அப்போ பெர்மிஷன்னா என்னென்னா என்ன சர்வீஸுக்கு என்ன லெவல் ஆஃப் பெர்மிஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இங்கே காமிக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எந்த சர்வீஸ்க்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க போகிறீங்க. அப்போ நான் சூஸ் அ சர்வீஸ் அப்படின்றதுல EC2 நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே EC2வில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறது, ரீடுனா ஓப்பன் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை படிக்கிறது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு அந்த பெர்மிஷனை கிராண்ட் பண்ணலாம், டேக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்சஸ் லெவல் ஆஃப் பெர்மிஷன்ஸ்லாம் இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அலோவ் ஆல் ஆக்ஷன்னு கொடுத்தீங்கன்னா ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற எல்லா பெர்மிஷன் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா செலக்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு சம்மந்தமான டிபெண்டன்ட் பர்மிஷன் இதுக்கு எனக்கு இன்னும் செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படி இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்றோம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா இது EC2க்குள்ளே இல்லை, இது சப்போர்ட்டிங் சர்வீஸ். அப்படின்னா நம்மளுக்கு VPC நெட்வொர்க்கிங் அந்த மாதிரி நமக்கு சம்மந்தமான நெட்வொர்க் ரிலேட்டடான சர்வீசஸ் இருக்குது, அதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கல. அப்போ அதுக்கு நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக நீங்கள் இங்கே மோர் ஆக்ஷனில் போயிட்டு நீங்கள் அதை வேணால் கொடுத்துக்கோங்க. ஏன்னா EC2ன்றது நம்ம அது ஒரு சர்வீஸ் இல்லை, அது கோட் டிபெண்ட் ஆகி மல்டிபிள் AWS சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு EC2 ஃபுல் ஆக்சஸ் மட்டும் கொடுத்தாலுமே சரி, இதெல்லாம் இன்னும் பெர்மிஷன் கிராண்ட் ஆகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு என்னென்னா இங்கே நம்ம EC2வில் என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் அலௌடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அடுத்து EC2லேயே ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்கெலாம் நீங்கள் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணலாமா வேணாமா, EC2க்குள்ளேயே நான் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ்க்கு வேணால் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை அதுலேயும் நான் ஆல் பர்மிஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் ஆக்சஸ். கண்டிஷன்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிஷன்னா என்னென்னா இந்த ஐபியிலேருந்து வந்தால் மட்டும் நம்ம ஆக்சஸ் கொடுங்க, இல்லை இந்த யூசர் அப்போ என்ன IP அட்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் I don't want to show my IP, what's my IP நான் கொடுக்கலாம். பட் ஸ்டில் what I'll do is I'll change it to something else, 10.0.1.0 இந்த மாதிரி ஒரு IP. இந்த IP தான் கண்டிஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா எரர், என்ன எரர், இட்ஸ் அ ப்ரைவேட் IP, பட் பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜேசன் பாலிசி நமக்கு ரெடியாக இருக்குங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம EC2வில் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். இந்த IP அட்ரஸ் வந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் அலோவ் பண்ணணும்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அப்போ EC2க்கு we are given full access for all the services within the EC2. அந்த ஃபுல் ஆக்சஸ் இப்போ ரிசோர்ஸ்னால் என்னங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா EC2லேயே 100 EC2 வர்ச்சுவல் மிஷின்ஸ் ஓடுது. அதில் நான் ஒரு 50 VMக்கு மட்டும்தான் நான் பர்மிஷன் கொடுக்கணும், இன்னொரு 50 கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் ரிசோர்ஸஸ். எந்தெந்த ரிசோர்ஸ்க்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு we can give an example. இதை நம்ம இன்னும் இன்டெப்த்தாக நம்ம ஒரு ஜேசன் பாலிசி இப்போ ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க. பட் ஃபார் நவ் நம்ம EC2வில் இருக்கிற எல்லா சர்வீசஸ்க்கும் எல்லா வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு அது சப்கடியில் இருக்க எல்லாத்துக்கும் நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் பாலிசி நேம் என்னென்னா மை ஆக்சஸ் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி இருங்க, ப்ரீவியஸ் போயிடும். இப்போதைக்கு நான் வெறும் EC2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன்.
இன்னும் நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு சர்வீஸ் S3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். S3லையும் ஆல் த சர்வீசஸ் அண்ட் ஆல் த ரிசோர்ஸஸ்க்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துரு அண்ட் ஆட் ஒன் மோர் பெர்மிஷன். இது என்னென்னா வேறு ஏதாவது நம்ம அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் டாபிக் டேட்டா பேஸு இல்லை ஐஐஎம்கே அவர் எல்லா ஐஐஎம் ரிலேட்டடான ஆக்சஸும் கொடுக்கலாம், எல்லா ரிசோர்ஸஸும் குரூப்பு இங்கேயே இருக்கும் பாருங்கள். ஸ்பெசிஃபிக்னா குரூப் கிரியேட் பண்ணுறது, பாலிசி கிரியேட் பண்ணுறது, ரோல் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் இந்த ரோல் கிரியேட் பண்ணுற பெர்மிஷன் கொடுக்கலன்னா அவர்னால ஒரு புது யூசர் கிரியேட் பண்ணலாம், குரூப் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ரோலு இல்லை பாலிசி கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வராது. அப்போ நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் அவர் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசோர்ஸஸ்ன்னு கொடுப்பீங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கேவே நம்மளுக்கு காமிச்சிரும். நம்மளுக்கு EC2 IIM S3 EC2க்கு மட்டும் ஒரு கண்டிஷன், இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து அவங்க இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் பாலிசி நேம் என்னென்னா மை கம்பெனி பாலிசி இப்படி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். கிரியேட் அ பாலிசி. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா எனக்கு ஒரு பாலிசி கிரியேட் ஆயிரும், விச் இஸ் மை கம்பெனி பாலிசின்ற நேமில். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே 1251 இருந்தது, இப்போ 52ன்னு மாறிடுச்சு. இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கஸ்டமர் மேனேஜ்டுன்னு மாற்றினீங்கன்னா ஒரே ஒரு மை கம்பெனி பாலிசின்னு நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஜேசன் கோடு வரும். இந்த ஜேசன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு இங்கே இருக்கும். எஃபெக்ட் அலவ், ஆக்ஷன் அப்படின்னா என்ன சர்வீஸு, EC2ஓட சர்வீஸ். ஆக்ஷன்ன்றது மோஸ்ட்லி என்னென்னா லிஸ்ட்டு, ரீடு, ரைட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதை நான் இன்னும் பெட்டராக காமிக்கணும்னா மறுபடியும் நான் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுற கன்சோலுக்கு போயிடுறேன். இதில் லிஸ்ட்டுன்றதை ஓப்பன் பண்ணாலே இங்கே பாருங்களேன், டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டிக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆக்ஷன்லாம் நான் கொடுக்கணும்னு. இல்லைனா மொத்தமாக ஆல் ஆக்ஷன்ஸ். அப்போ லிஸ்ட் பண்ணுறதுலே இவ்வளோ பெர்மிஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்னலாம் நீங்கள் ஆக்ஷன் கொடுக்கணும், என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேன் செலக்ட். அப்போ அதுதான் ஆக்ஷன். இந்த ஆக்ஷனை தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா கண்டினியூ. இந்த ஆக்ஷன் தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா இங்கே EC2வில் என்னென்னலாம் பண்ண முடியும். இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா இட்ஸ் அ வைல்டு கார்டு சிம்பிள்னு சொல்லுவாங்க. வைல்டு கார்டுனா என்னென்னா எனிதிங் அப்படின்ற அந்த இடத்துல என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கோ. அப்போ ஆக்ஷன்ன்றது EC2வில் லிஸ்ட்டு, டெலீட்டு, ரைட்டு இந்த மாதிரி ஆக்ஷன். என்ன ரிசோர்ஸ்னால் EC2ன்ற ரிசோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிஷன் இங்கே புதுசாக ஆட் ஆயிருக்கு. என்னென்னா இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இருந்தால் மட்டும்தான் அவர் இந்த EC2 ஆக்சஸ் பண்ணுற பெர்மிஷன்லாம் வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். இது ஒரு பெர்மிஷன். இதே மாதிரி இன்னொரு பெர்மிஷன் என்னென்னா நம்மளுக்கு அலவ், ஐஐஎம்க்கும் S3க்கும் ஃபுல் பெர்மிஷன் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். இங்கே கண்டிஷன்லாம் எதுவும் செட் பண்ணல, ஸோ கண்டிஷன் வரல. நம்ம இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபைலில் நம்ம இப்படி பெர்மிஷன் எழுதுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா விஷுவல் எடிட்டரில் நம்ம இப்போ எப்படி கிளிக் பண்ணி நம்ம இந்த பாலிசி செட் பண்ணோம். விஷுவல் எடிட்டர்லேயே நீங்கள் பெர்மிஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவல் எடிட்டர் தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த பெர்மிஷனை காப்பி பண்ணணும்னா கூட இங்கே காப்பின்னு கொடுத்துக்கலாம். இல்லை டேரெக்டாகவே இங்கே போய் நீங்கள் தான் இந்த ஐபி அட்ரஸை மாடிஃபை பண்ணணும்னா இங்கே எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாங்க. ஸோ நவ் திஸ் இஸ் மை பாலிசி விச் ஐ ஹவ் கிரியேட்டட் ஃபார் மை company. Same as usual, you can go to your user, you can go to add permissions, and in the attach policies directly customer managed click பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் அட்டாச் பண்ணிடலாங்க. ஸோ நவ் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த பாலிசின்றது அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ நவ் வி ஹாவ் அவர் policies which is given to my user. So now it's success. We have successfully learned how do you create your own policy and how do you attach that policy to a user or a group நம்ம learn பண்ணிட்டோம். ஸோ நம்ம கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி நம்ம லேர்ன் பண்ண மாதிரியே ஸோ நவ் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் இன்லைன் பாலிசி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் இன்லைன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலி வாட் வி வில் டூ இஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்றதுக்காக நம்ம we will be creating a policy first and we will be referring that policy to a user. இதை நான் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம கேன்வாஸை நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா we will be creating a so this was my previous okay so first நம்ம என்ன பண்ணுவோம்னா we'll be creating a policy. ஸோ நமக்கு பாலிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது AWS மேனேஜ்டாக இருக்கலாம் இல்லை கஸ்டமர் மேனேஜ்டாக இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு AWS EC2 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு we will be having a policy. நம்மளுக்கு ஒரு பாலிசி வருங்க.
ஸோ இந்த பாலிசின்றது நம்ம என்னன்னா, I'll keep it over here. ஓகே. ஸோ இந்த ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் பாலிசி. இதே மாதிரியே வில் ஆல்சோ ஹேவ் another பாலிசி விச் இஸ் நம்ம ஓன் கிரியேட் பண்ண பாலிசி, விச் இஸ் கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஓனாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கஸ்டமர் மேனேஜ்ட். ஓகே. ஸோ கஸ்டமர் மேனேஜ்டில் ஏதோ ஒரு பாலிசி நான் இந்த மாதிரி இப்போ நான் ஓன் மை கம்பெனி பாலிசின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கிரியேட்டும் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு AWS மேனேஜ்டு பாலிசி, கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி அப்படின்னு சொல்லி we have 2 types ஆஃப் பாலிசிஸ். இதை தாண்டி நம்மளுக்கு மூணாவதாக நான் எழுதியிருக்கிறது தான் இன்லைன் பாலிசி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எப்படின்னா, நம்ம யூசர்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். வில் பி கிரியேட்டிங் யூசர்ஸ், வில் பி கிரியேட்டிங் குரூப்ஸ். நம்மக்கிட்ட என்னென்னா மல்டிபிள் குரூப்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ வில் பி ஹேவிங் குரூப்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த யூசர்ஸோட நம்ம அந்த குரூப்பை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். மீனிங் என்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ். இந்த யூசருக்கு நான் ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த யூசருக்கு என்னோட கம்பெனியோட பாலிசி அட்டாச் பண்ணுறேன். என்னோட குரூப்புக்கு நான் ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பெர்மிஷன்லாம் அட்டாச் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு பாலிசியை தனியாக க்ரியேட் பண்ணுவோம், ஒரு யூசரை தனியாக க்ரியேட் பண்ணுவோம். அந்த யூசரும் ஒரு பாலிசியும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஃபரன்ஸ் தான் பண்ணுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு என்கிட்ட யூசர் 2ன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ்ன்ற ஒரு பாலிசி இருக்குது. இப்போ நான் அந்த யூசர் 2வை நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் டெலீஷன் ஆஃப் மை யூசர் 2, எஸ் ஐ வாண்ட் டு டெலீட் இட். டெலீட் யூசர்னு கொடுத்தா டெலீட் ஆயிடுவார். யூசர் 2 இஸ் நவ் டெலீட்டட். ஓகே. இப்போது அந்த பாலிசி டெலீட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா நோ. நான் ஒரு யூசரை டெலீட் பண்ணுறேன்னா அந்த ரெஃபரன்ஸு டெலீட் ஆயிரும். மீனிங் இந்த நான் பாலிசி இப்படி நான் மேப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரெஃபரன்சஸ் வில் பி டெலீட்டட். ஸோ இட் ஒன்ட் பி டெலீட்டிங் த ஆக்சுவல் இந்த ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ்ன்ற பாலிசி இருக்கும், யூசர் மட்டும் தான் டெலீட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இன்லைன் பாலிசி அப்படின்றது. அப்போ மீனிங் இந்த யூசர் 1க்கு நான் போகிறேன், இவருக்கு ஆல்ரெடி S3 ஃபுல் ஆக்சஸ் டைரக்ட்லி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே ஆட் பர்மிஷன் கொடுக்கும்போது இங்கே ஆட் பர்மிஷன்ன்ற ஆப்ஷன் நம்ம கொடுப்போம். இதை கொடுத்துட்டு நான் S3 ஆக்சஸா அட்மின் ஆக்சஸான்னு நான் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ்லேயே ஐ ஹாவ் இன்லைன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் அ பெர்மிஷன். இந்த இன்லைன் பாலிசின்றது என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த யூசருக்கு டைரெக்டாக ஒரு பெர்மிஷன் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அப்போது ஐ எம் அட்டாச்சிங் அ பெர்மிஷன் டைரக்ட்லி ஃபார் திஸ் யூசர். அப்போ நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணல, நம்ம அந்த யூசருக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ ஈஸி டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை S3 ஆக்சஸ்ன்னு சொல்லி ஐ எம் அட்டாச்சிங் அ பெர்மிஷன் ஃபார் தட் யூசர். இதனால் என்ன மீனிங், என்ன கான்செப்ட்னா, நான் இந்த யூசரை டெலீட் பண்ணிட்டேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நான் அவருக்கு ஆல்ரெடி என்ன பெர்மிஷன் இருக்குது, கேன்சல் கொடுக்குறேன், S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. அப்போ நான் பெர்மிஷன் ஆட் பண்ணுறேன் விச் இஸ் கோயிங் டு பி அன் இன்லைன் பாலிசி. அண்ட் இதில் ஐ எம் கோயிங் டு சூஸ் அ பாலிசி ஆஃப் EC2 அண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் யூசருக்கு ஃபுல் ஆக்சஸ் டு EC2. ஆல் ஆக்ஷன்ஸ், ஆல் ரிசோர்ஸஸ், ஃபுல் பெர்மிஷன் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ இது என்னன்னா மை யூசர் 1 EC2 ஆக்சஸ் இந்த மாதிரி நான் டைப் பண்ணிடுறேங்க. நான் கிரியேட் பாலிசின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணேன்னா, ஸோ நவ் வாட் ஐ எம் கெட்டிங் இஸ் எனக்கு கஸ்டமர் இன்லைன் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் நம்மளுக்கு AWS மேனேஜ்ட், கஸ்டமர் மேனேஜ்ட். அப்போ மீனிங் நம்ம ஒரு பாலிசியை தனியாக கிரியேட் பண்ணி வச்சிடறோம். அந்த பாலிசியை நான் யூசருக்கு நான் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ நான் ஒரு யூசருக்கு அவர் இப்போ என்கிட்ட 10 டெவலப்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு டெவலப்பர் மட்டும் சீனியர் டெவலப்பர். அவர் வந்து எனக்கு கம்பெனி ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கார். இப்போ அவருக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெர்மிஷன்ஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவருக்குன்னு போயிட்டு டெடிக்கேட்டடாக ஒரு பாலிசி போய் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு பதில், இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக போயிட்டு நான் என்னென்னா ஒரு புதுசாக ஓன் பாலிசி ஃபார் ஐம் கோயிங் டு கிரியேட் இட் ஃபார் தட் யூசர் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணலான்னா 10 யூசர்ஸில் அந்த ஒரு யூசரை நான் மட்டும் செலக்ட் பண்ணி ஐ கேன் ஆட் அ இன்லைன் பாலிசி. அவருக்கு மட்டும் நான் அந்த பாலிசியை ஆட் பண்ணுறேன். நான் தனியாக ஒரு பாலிசியாக கிரியேட் பண்ணல, அவருக்கு மட்டும் நான் ஒரு இன்லைனில் ஆட் பண்ணுறேன். இதனால் என்னென்னா நான் அந்த யூசரை நான் டெலீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு கொடுத்துருக்கிற இன்லைன் பாலிசியும் சேர்ந்து டெலீட் ஆயிரும். அப்போது கஸ்டமர் மேனேஜ்டும் AWS மேனேஜ்டு பாலிசியை நீங்கள் யூசர் டெலீட் பண்ணாலோ குரூப் டெலீட் பண்ணாலோ நம்ம பாலிசி டெலீட் ஆகாது. ஆனால் இன்லைன் பாலிசி இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு தட் யூசர்.
ஏன்னா நான் அந்த யூசர்லாம் கிரியேட் பண்ண அப்புறம் தான், ஏன்னா நான் இப்போ இங்கே பாலிசி கிரியேட் பண்ணும்போது இங்கே இன்லைன் பாலிசின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் வராது. நம்ம ஜஸ்ட்டு கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இன்லைன் பாலிசின்றது எப்போ வரும்னா, ஒன்ஸ் யூசர்லாம் கிரியேட் பண்ண அப்புறம் அந்த யூசரோட பெர்மிஷன் செட்டிங்ஸில் போயிட்டு கிரியேட் இன்லைன் பாலிசின்னு அங்கே தான் வரும். மீனிங் அந்த யூசருக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு இன்லைனில் அந்த ஃப்ளோவில் நான் ஒரு பாலிசி அட்டாச் பண்ணணும் அப்படின்றது தான் இன்லைன் பாலிசி. அப்போ யூசர் delete ஆகிட்டா இன்லைன் பாலிசின்னு delete ஆயிரும். ஸோ now if I go and delete this user அப்படின்னா, delete this my user 1ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை கொடுத்துட்டு டெலீட்டுன்னு கொடுத்தேன்னா delete ஆயிரும். யூசரும் delete ஆயிடுவாங்க, அந்த பாலிசியும் delete ஆயிரும். மீனிங் நான் என்னோட பாலிசிஸில் போய் அதை பார்க்கவும் முடியாது. நான் கஸ்டமர் மேனேஜ்டுன்னு நான் கிளிக் பண்ணாலுமே நீங்கள் பார்க்கலாம், கஸ்டமர் மேனேஜ்டுன்னு ஒன்று தான் வருது. ஆனால் நம்ம எங்களுக்கு இங்கே பெர்மிஷன் கஸ்டமர் இன்லைன்னு இருக்குது. அப்போ அது மேனேஜ் பாலிசியில் வராது. இட்ஸ் அன் இன்லைன் பாலிசி டைரக்ட்லி அட்டாச் டு திஸ் யூசர். அந்த யூசரை ஏன் delete பண்ணாமல் வச்சிருக்கேன்னா, இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறது கமாண்ட் லைன் ஆக்சஸ்ன்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அப்போ இந்த கமாண்ட் லைன் ஆக்சஸ் வழியாக பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு யூசர் வேணும். அதனால நான் அந்த யூசரை delete பண்ணாமல் அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ now we have successfully understood what is a inline policy is and customer managed policy என்ன, AWS managed policy என்ன. So now let us understand what is a role is அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோல் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அந்த ரோல்ன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஐ ஹவ் டாக்ட் அபவுட் ஒரு யூசர் ஒரு AWS கன்சோலில் ஆக்சஸ் பண்ணுறாங்க. மீனிங் நம்ம இப்போது ஒரு மை யூசர் 1ன்னு இருக்கும். அந்த யூசர் வந்து அவர் வெப்சைட்டில் அவரோட ப்ரௌசரில் போயிட்டு AWS சைன்இன் பண்ணி அவர் லாகின் பண்ணி ஆக்சஸ்லாம் பண்ணுறாரு. பட் இன்னொரு ஆக்சஸ் என்னென்னா கமாண்ட் லைன் ஆக்சஸ்ன்னு இருக்காங்க. அவரோட லேப்டாப்ல இருந்தே CLI மூலியமாக, மீனிங் நம்ம லினக்ஸில் கமாண்ட்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி கமாண்ட் லைன் மூலியமாகவும் அவர் AWS ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு யூசர் என்கிட்ட இருக்காங்க. அந்த யூசருக்கு ஐ வில் ரிமூவ் ஆல் த பெர்மிஷன்ஸ். ஃபார் நவ் அவர் பெர்மிஷன்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க. அவருக்கு எந்த விதமான பெர்மிஷனும் இல்லை. இப்போ என்கிட்ட ஒரு யூசர் 1ன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த யூசருக்கு நம்ம ஒரு கமாண்ட் லைன் ஆக்சஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி அந்த யூசருக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. மை யூசர் 1 தான் அது யூசர், பாஸ்வேர்டுன்றது பாஸ்வேர்டு 123. ஆனால் நம்ம கமாண்ட் லைனில் ஆக்சஸ் பண்ணும்போது இது ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம கன்சோல் வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ் தான் இவங்க 2 பேரும். அப்போ நம்ம CLI வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கமாண்ட் லைன் COMMAND, ஸோ கமாண்ட் லைன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு we have 2 other credentials. அது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா, உங்கள் யூசர்ஸில் போயிட்டு உங்கள் யூசரை செலக்ட் பண்ணி செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சஸ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ மீனிங் யூஸ் ஆக்சஸ் கீஸ் டு சென்ட் ப்ரோக்ராமேட்டிக்கல் கால்ஸ் டு AWS ஃப்ரம் த AWS CLI. அப்போ AWS CLIக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கமாண்ட் லைன் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சஸ் கீ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே கிரியேட் ஆக்சஸ் கீன்னு சொல்லிட்டு we are going to select this option. அப்போ let us do create access key. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி we are going to choose this option. மீதி எல்லாமே தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இல்லை அப்ளிகேஷன் ரன்னிங் அவுட் சைடு AWS, இது நம்ம AWSோட கனெக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் ஃபார் நவ் ஐ எம் கோயிங் டு சூஸ் அ கமாண்ட் லைன் ஆக்சஸ் அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அபவ் ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எதாவது வேணுமா, வேணாம். கிரியேட் ஆக்சஸ் கீ. இங்கே நம்மளுக்கு 2 கிரியேட் ஆகுங்க. ஒன்று ஆக்சஸ் கீ, இன்னொன்று சீக்ரெட் ஆக்சஸ் கீ. அது ரெண்டுத்தையுமே நம்ம பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போது ஒன்று ஆக்சஸ் கீ, இன்னொன்று சீக்ரெட் ஆக்சஸ் கீ. அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம AWS கன்சோலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கமாண்ட் லைன் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நவ் இது ரெண்டுமே சேவ்டு. கண்டினியூ. நான் இது ரெண்டுத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரூட் யூசரில் தான் நான் இருக்கேன். லெட் மீ கோ டு மை டேஷ்போர்ட். ஸோ என்னோட டேஷ்போர்ட்ஸில் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ EC2 வர்ச்சுவல் மிஷின் ஆன் லைனக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நியூ VM கிரியேட் பண்ணுவோம். அந்த VM வழியாக இந்த இன்ஸ்டன்ஸை நான் லாகின் பண்ணி நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் லான்ச் அன் EC2 மிஷின். நம்ம ஒரு புது VM லான்ச் பண்ணுவோம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு கிரியேட் இட் ஆன் Amazon Linux. ஸோ Amazon Linux ஃப்ளேவர் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை லைனக்ஸ் VM. அண்ட் Amazon Linux நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இதை நான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் Amazon Linux 2 எடுத்துக்கிறேன். 2023 எடிஷன் வேண்டான்னு சொல்லிட்டு
அண்ட் T2 மைக்ரோ இஸ் ஃபைன். கீ பேர் வந்து என்னோடய எக்ஸிஸ்டிங் கீ பேர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் SSH மட்டும் இருந்தால் போதும், வேறு நம்ம இதில் எதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. ஓகே, மேபி ஐ நீட் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆல்சோ. ஸோ எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷனும் நான் கொடுத்துட்றாங்க. ஸோ HTTP HTTPS டிராஃபிக் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நவ் தட் இஸ் ஃபைன். எனக்கு 8 GB ஸ்டோரேஜ் இஸ் ஓகே. அண்ட் லெட் மீ லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். நவ் வி ஆல் இன்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு நியூ வர்ச்சுவல் மெஷின் EC2 லைனக்ஸில் எனக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூ VM நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு கனெக்ட். இப்போ நான் யூஸ் பண்ணுறதே ஒரு விண்டோஸ் பேஸ்ட் மெஷின் தாங்க. ஸோ இப்போ இது என்னோட டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்பில் இருந்தும் நான் என்ன பண்ணலான்னா, என்னோட AWSக்கு நான் கனெக்ட் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு காமிக்கிறேன். பட் ரியல் டைமில் மோஸ்ட்லி லைனக்ஸ் தான் பண்ணுவோன்றனால லைனக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் டூ தட். ஸோ நான் எனக்கு இது ரன்னிங் ஸ்டேட்டுன்னு வந்த உடனேயே இந்த மெஷினை நான் பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணிக்கிட்டு என்னோட புட்டின்ற டூலை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் மீ யூஸ் புட்டி. ஐபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஆத்தரைசேஷனில் என்னோட ப்ரைவேட் கீயை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர். அப்பியரன்ஸில் லெட் மீ சேஞ்ச் மை ஃபாண்ட் சைஸ் டு bold and italic. அக்செப்ட். ஸோ எனக்கு புட்டி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ லாகின் ஆஸ் இது EC2-userன்ற யூசர் நேமில் நான் லாகின் பண்ணாலும் நான் லாகின் ஆகிட்டேங்க. நான் என்ன பண்ணிடுறேன், நான் ரூட் யூசராக நான் ஸ்விட்ச் ஓவரும் பண்ணிடுறேன். ஸோ ஐம் ஸ்விட்சிங் ஆஸ் அ ரூட் யூசர். இப்போது வி ஆர் கோயிங் டு ரன் அ கமாண்ட் வித் இஸ் கால்ட் அஸ் AWSன்னு ஒரு கமாண்ட் ரன் பண்ண போகிறோம். AWS. ஸோ அப்போது இங்கே என்ன சொல்லுன்னா, AWSன்ற ஒரு கமாண்ட் எப்படி நம்ம லைனக்ஸில் LS, MKDIR அந்த மாதிரி கமாண்ட்லாம் ரன் பண்ணுறோமோ, இதே மாதிரியே AWSன்னு ஒரு கமாண்ட் நான் ரன் பண்ணனா, சேயிங் தட் AWS CLI வெர்ஷன் 2ன்றது எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது Amazon லைனக்ஸ்ன்ற OS நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, அதுக்குள்ளே ஆல்ரெடி AWSோட CLI இன்ஸ்டாலேஷன் ஆகி இருக்குங்க. அப்போ சப்போஸ் இன்ஸ்டாலேஷன் ஆகி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, AWS CLI இன்ஸ்டால். இப்போ நம்ம விண்டோஸில் இல்லாதனால இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதே மாதிரியே உபுண்டுக்கோ இல்லை ரெட் ஹாட் லைனக்ஸ்க்கோ என்ன ஃப்ளேவருக்குனாலுமே நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கனாலே அவனே கொடுத்துருவான். என்னென்ன ஃப்ளேவருக்கு எப்படி நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணணும், என்ன கமாண்ட்லாம் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு தே வில் பி கிவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன். இதை வச்சு நீங்கள் AWS CLI-யை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் நான் அமேசான் லைனக்ஸே சூஸ் பண்ணியிருக்கிறனால எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸு ஆல்ரெடி AWS CLI-ஓடவே உள்ளே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கமாண்ட் ரன் பண்ண போகிறேன். இது ஒரு CLI கமாண்ட். இப்போ நான் S3 பக்கெட்டை பற்றி பார்க்கணுன்னா என்ன பண்ணுவேன், S3ன்ற கன்சோலை ஓப்பன் பண்ணி அதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் என்னென்ன பக்கெட்லாம் இருக்குதுன்னு காமிக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் AWS S3 LS இப்போ கொடுத்தேன்னா எனக்கு AWS S3 LSன்ற கமாண்டை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அன்னேபிள் டு லொக்கேட் க்ரெடென்ஷியல்ஸ். ஏன்னா நான் ஒரு EC2 மெஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த EC2 மெஷினுக்கும் AWSக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் கிடையாது. ஈவன் தோ என்னோட 2 பேருமே ஒரே AWS க்ளவுடில் தான் இருக்காங்க. ஸோ என்னோட EC2வும் AWSமே ஒரே க்ளவுடில் இருந்தாலுமே அவங்க 2 பேருக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லை. ஸோ நவ் ஐ ஹாவ் அன் EC2 மெஷின். நவ் ஐ ஹாவ் அன் S3 பக்கெட். ஸோ இந்த EC2 வழியாக நான் இந்த S3 பக்கெட்டில் இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அன் EC2 and already I have an S3 bucket which is on AWS. ஒரு ரீஜனில் நம்மளுக்கு S3 இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நம்ம 2 பேருமே AWSோட ஓன் ப்ராடக்ட் தான். EC2ன்றது AWSோட ப்ராடக்ட் தான். S3ன்றதும் AWSோட ப்ராடக்ட் தான். அவன் 2 பேருக்குள்ளேயும் நம்ம இப்போது இன்டர் கனெக்ஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் நம்பர் 1 எப்படி நம்ம இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறதுனா, நம்ம த்ரூ ஆக்சஸ் கீஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஆக்சஸ் கீ அதான் CLI மூலியமாக, ஸோ CLI மூலியமாக ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டி செட் பண்ணலாம். அப்போ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த EC2வில் போயிட்டு AWS S3 LSன்ற கமாண்டை ரன் பண்ணேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா, அன்னேபிள் டு லொக்கேட் க்ரெடென்ஷியல்ஸ்னு வந்துச்சு. அப்போ க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸை கான்ஃபிகர் பண்ணுங்கள். AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த கான்ஃபிகரேஷன் கொடுங்க. நான் உங்களுக்கு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ கேட்பேன். அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ AWS கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு கமாண்ட் நான் கொடுக்குறேங்க. ஆக்சஸ் கீ கேட்குது. நோட் பேடில் எங்கிட்ட ஆக்சஸ் கீ இருக்குது. அதை அப்படியே கரெக்டாக காப்பி பண்ணிடுவோம். இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுவோம். என்டர். சீக்ரெட் கீ என்னோட நோட் பேடில் இருக்குது.
அதை அப்படியே காப்பி பண்ணுவோம். இங்கே போயிட்டு நான் பேஸ்ட்டும் பண்ணிடுறேன். எந்த ரீஜன் டிஃபால்ட் ரீஜன்? AP-South-1. இது எங்கேருந்து நீங்கள் பார்க்கலான்னா, நீங்கள் உங்களோட கன்சோலில் போயிட்டு மும்பையில் பார்த்தீங்கனாலே AP-South-1 டிஃபால்ட் அவுட்புட் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு கேட்கும். ஜேசான் ஃபார்மேட்டில் அவுட்புட் கொடுத்துரு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, AWS S3 LSன்ற கமாண்ட் நான் கொடுக்கும்போது என்ன சொல்லுச்சுன்னா, unable to locate credentials, ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ என்கிட்ட இல்லை, அதை நீங்கள் AWS கான்ஃபிகர் கமாண்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரெடென்ஷியல்லாம் கொடுத்துருங்க. இப்போ நான் மறுபடியும் AWS S3 LSன்னு நான் கொடுக்குறேங்க. இப்போ எனக்கு ரெண்டாவதாக எரர் வருது. என்ன எரர்னா, இந்த AWS S3 LSன்றவர் மை யூசரை சேர்ந்தவர். கரெக்டாக? ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணது இந்த IAM டேஷ்போர்டில் மை யூசருக்கு தான் இந்த க்ரெடென்ஷியல்ஸை நான் க்ரியேட் பண்ணேன். செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் நான் இப்போ ஆக்டிவில் இருக்குது. FM2 முடியுதா? FM2ன்ற க்ரெடென்ஷியல் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த க்ரெடென்ஷியல்ன்றது நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது இட் இஸ் ஃபார் திஸ் யூசர். ஆனால் அவருக்கு பர்மிஷன்னு என்னங்க இருக்குது? எந்த பர்மிஷனும் இல்லை. அப்போ 0 பர்மிஷன்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட் பர்மிஷனில் போயிட்டு அட்டாச் பாலிசிஸ் டைரக்ட்லி S3ன்னு நான் சர்ச் பண்ணி ஃபுல் ஆக்சஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் பர்மிஷன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இந்த யூசருக்கு ஃபுல் ஆக்சஸ் வந்துடுச்சு. இப்போ இதே போயிட்டு நான் மறுபடியும் இப்போ இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ணும்போது ஒர்க் ஆகாதது இப்போ நான் AWS S3 LSன்னு கொடுத்தா Kubernetes 26/7/2024ன்னு சொல்லிட்டு இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற பக்கெட்டோட பேர் டிஸ்பிளே ஆகுது. அப்போது நம்ம AWS கன்சோல் வழியாகவும் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்றது ப்ரோக்ராமேட்டிக்கல் ஆக்சஸ் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் EC2வும் S3யும் கனெக்ட் பண்ணலாம். அதில் அப்போ EC2வில் போயிட்டு AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை ரன் பண்ணுவீங்க. அங்கே ஆக்சஸ் கீஸ் அண்ட் சீக்ரெட் கீ இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பீங்க. ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீன்றது நான் ஒரு IAM யூசருக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ரூட் யூசருக்குமே நீங்கள் ஆக்சஸ் கீஸ் அண்ட் சீக்ரெட் கீ க்ரியேட் பண்ணலாம். இது பில்லிங்கில் இருக்குது. அக்கௌண்ட்டு, ஆர்கனைசேஷன், பில்லிங், செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் ஐ ஆம் கிரியேட்டிங் இட் ஃபார் த ரூட் யூசர். ஸோ நான் ராங்கான அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டேன். ஸோ ஐம் கோயிங் ஃபார் செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ். ஸோ செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில் இங்கே இருக்கிற ஆக்சஸ் கீஸை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் க்ரியேட் பண்ணலாம். அப்போ ரூட் யூசருக்கு நான் ஆக்சஸ் கீ நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் நம்ம ரூட் யூசர் க்ரியேட் பண்ண போகிறதில்ல, நம்ம IAM யூசருக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். IAM யூசருக்கு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவருக்கு பெர்மிஷன்ஸும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ப்ரொவைடும் பண்ணியாச்சு. ஸோ நவ் நான் EC2வும் S3யையும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் கீஸ் வழியாக நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ரோல்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு IAMல வி ஹேவ் ரோல்ஸ். ஸோ ரோல்ன்றது என்னென்னா, ஸோ வி ஹேவ் அ ரோல் விச் இஸ் கால்ட் அஸ் சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ஷன். ஸோ சர்வீஸ் டு சர்வீஸ் மீனிங் EC2ன்றதும் AWSோட ப்ராடக்ட் தான், S3ன்றது AWS ப்ராடக்ட் தான். இப்போ நான் விண்டோஸில் நான் என்ன பண்ணலான்னா சேம் கான்செப்ட்டு நான் என்னோட கூகுளில் போயிட்டு AWS CLI விண்டோஸ் இன்ஸ்டால்னு கொடுத்தேன்னா எனக்கு அவனே லிங்க் கொடுத்துருவான். அந்த லிங்க்லேருந்து நான் என்னோட விண்டோஸில் நான் என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த ஒரு கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே சரி, இல்லை இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று டவுன்லோட் ஆகுதா, இதை டவுன்லோடை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா AWS CLI இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். இன்ஸ்டாலேஷன் ஆன அப்புறம் அதே கமாண்டு AWS கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்து ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரன் ஆயிரும். நீங்கள் உங்களோட பர்சனல் விண்டோஸ் மெஷினையும் சரி நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஆல்சோ கனெக்ட் யோர் லேப்டாப். இப்போ உங்ககிட்ட ஒரு லேப்டாப்பு இல்லை கம்ப்யூட்டர்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அந்த PC ஆர் லேப்டாப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணால் கூட CLI வழியாக கனெக்ட் பண்ண முடியும். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னா, ஸோ நம்ம CLI அண்ட் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் மூலிமா பண்ணலாம். பட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு EC2 மெஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆர் யூஸிங் அன் EC2 மெஷின். அப்போ இந்த EC2 மெஷின்ன்றது இட்ஸ் அன் AWSோட ஓன் ப்ராடக்ட் தான். அப்போ நீங்கள் இந்த EC2வை CLI வழியாகவும் S3யோட கனெக்ட் பண்ணலாம். பட் தேர் இஸ் அ பெட்டர் வே. அந்த பெட்டர் வேன்றது என்னன்னா ஒரு IAM ரோல். ஸோ வி ஆல்சோ ஹேவ் அ கான்செப்ட் இஸ் கால்ட் அஸ் IAM ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அன் IAM ரோல்ஸ். நான் என்ன பண்ணுறேன், என்னோட லெட் மீ கோ பேக் டு மை கன்சோல். இங்கே நம்ம புட்டிலையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ நம்ம AWS கான்ஃபிகர்ன்ற ஒரு கமாண்ட் கொடுத்தோம்ல, இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஹிடன் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும். .aws சொல்லிட்டு
நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹிடன் ஃபோல்டரை எதுக்கும் போய் காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹிடன் ஃபோல்டரில் 2 ஃபைல் இருக்கும், கான்ஃபிக் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ். இந்த கான்ஃபிக் ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி, கிரெடென்ஷியல் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஏபி சவுத்து, ஜேசானு, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, இது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் எழுதியிருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ஃபோல்டரை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம், ls-la ஹிடன் ஃபைல்ஸ் காமி. இப்போ டெலீட் பண்ணுறேன், அந்த ஃபோல்டரே இப்போ காணும். அப்போ மீனிங் இப்போ நான் AWS S3 LSன்னு கொடுத்தா என்ன ஆகும், மறுபடியும் unable to locate credentials, ஏன்னா அந்த டேட்டாவை அழிச்சிட்டேன். அப்போ எனக்கு எரர் அடிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு வழி CLI வழியாக AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ கொடுத்து நீங்கள் உங்கள் S3யை கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெர்மிஷன் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் IAM ரோல். இந்த ரோல் எப்போ ஒர்க் ஆகும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே AWSோட ஓன் ப்ராடக்டாக இருக்குது, EC2 வித் S3. இதே மாதிரியே ஃபியூச்சர் டாபிக்ஸில் லாம்டா வித் கிளவுட் வாட்ச், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு AWS சர்வீஸ் இன்னொரு AWS சர்வீஸோட பேசணும். அப்போ we will be choosing this called as IAM role. So let's create an IAM role now. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், குரூப்ஸு, பாலிசிஸ் இருக்கும். இப்போ ரோல்னு ஒன்று இருக்குங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரோல் நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ நியூ ரோல். இவங்க யாருக்குன்னா, நான் ஒரு AWS சர்வீஸ்க்காக நான் ரோல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், எந்த சர்வீஸ்க்குனா EC2ன்ற சர்வீஸுக்கு நான் ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐம் சூஸிங் EC2. அண்ட் நவ் நெக்ஸ்ட். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யூசருக்கு தான் நம்ம பர்மிஷன் பாலிசி அட்டாச் பண்ணுவோம். அப்போ நான் கிரியேட் பண்ணுறது ஒரு ரோலு. அந்த ரோல் ஐம் கிரியேட்டிங் இட் ஃபார் அன் EC2 அண்ட் ஐம் அட்டாச்சிங் அ பாலிசி டு தட் EC2. அப்போ நான் என்ன பாலிசி கொடுக்குன்னா, S3 ஃபுல் ஆக்சஸ். அப்போ நான் இப்போ ஒரு யூசருக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல, ஒரு EC2க்கு நான் S3க்கான பர்மிஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரோலோட பேர் என்னதுன்னா, EC2 to S3 கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரோல் நேம் கொடுத்துட்றேன். allow EC2 instances to call AWS services on your behalf. அப்போ EC2 எனக்கு பதிலாக, நான் ஒரு யூசருக்கு பதிலாக EC2ன்ற சர்வீஸே உங்கள் AWS சர்வீஸஸை கால் பண்ணும், ஆக்சஸ் பண்ணும். அப்போ அதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுத்துட்றோம். கிரியேட் அ ரோல். சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ஒரு ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ரோல் கிரியேட் ஆனால் மட்டும் பத்தாது. நம்ம இப்போ போய் திரும்பியும் AWS S3 LSன்னு கொடுத்தா எரர் தான் அடிக்கும், ஏன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் கன்சோலுக்கு போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும்னா, ஆக்ஷன்ஸ், செக்யூரிட்டி, மாடிஃபை IAM ரோல்னு இருப்பார். அப்போ நான் இந்த இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு செக்யூரிட்டியில் மாடிஃபை IAM ரோல் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே EC2 to S3 கனெக்ஷன் இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரோல் காமிக்கும். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் IAM ரோல் அப்படின்னு கொடுத்தனா இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாச் திஸ் ரோல் டு திஸ் இன்ஸ்டன்ஸ்னு வந்துடுச்சு. அப்போ எல்லா EC2க்கும் பர்மிஷன் வந்துடாது, நம்ம தான் செலக்ட் பண்ணணும் இந்த ரோலை இந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு மறுபடியும் பாருங்களேன், ஏன்னா அந்த இப்போ நான் ரன் பண்ணுற EC2, இங்கே இருக்கிற EC2ஓட குட்டி தான் இது. இப்போ நான் இதே கமாண்டை நான் மறுபடியும் ரன் பண்ணேன்னா இட்ஸ் ஒர்க்கிங். அப்போ நான் AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை நான் கொடுக்கவே இல்லை, இப்படி ஒரு ஃபோல்டரே இல்லை. இல்லைனாலுமே எனக்கு ஒர்க் ஆகுது, பிகாஸ் நான் ரோல் மூலியமாக நான் இந்த S3 ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை நான் கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், அந்த ரோல் நான் எடுக்கிறேன், இந்த கமாண்ட் ஒர்க் ஆகக்கூடாது, ஏன்னா நான் ப்ரூஃப் பண்ணணும், ஏன்னா இந்த ரோல்னால தான் இந்த பெர்மிஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் ஐ கோ டு மாடிஃபை IAM ரோல், நோ IAM ரோல்னு சொல்லிட்டு நான் ரோலை ரிமூவ் பண்ணிடுறேன். டிட்டாச். இப்போ ரோல் டிட்டாச் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் போயிட்டு if I run the same command againனா I'll get unable to locate credentials. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு AWS சர்வீஸ் இன்னொரு AWS சர்வீஸோட கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ரோல் கிரியேட் பண்ணலாம். அந்த ரோல்லையே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த சர்வீஸ்க்காக இந்த ரோலை கிரியேட் பண்ணுறீங்க, EC2வா இல்லை லாம்டாவா, அந்த மாதிரி அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே இதுக்கு அந்த சர்வீஸ் எந்த AWS சர்வீஸோட கனெக்ட் பண்ண போகுது. அப்போ EC2 S3யோட கனெக்ட் பண்ண போதா, அப்போ S3யோட பாலிசி பர்மிஷன் நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க அந்த ரோலுக்கு. கிரியேட் பண்ண ரோல் எடுத்துகிட்டு வந்து உங்களோட EC2வில் நீங்கள் மேப் பண்ணிட்டீங்கன்னா, இனிமேல் இந்த EC2 இந்த ரோலை யூஸ் பண்ணி உங்களோட AWSோட சர்வீஸோட கனெக்ட் ஆயிடும். ஸோ நம்ம வித் திஸ் ஒரு ரோல்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒரு ரோல்னா என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டோம், அண்ட் குரூப்னா என்ன, பர்மிஷன் பாலிசிஸ்னால் என்னென்ன.
நவ் பாலிசிலேயே நம்ம இன்னொரு டைப் பார்க்க போகிறோம், which is something called as identity based policy and resource based policy. So identity based policy and resource based policy. ஸோ அப்படி வாட் இஸ் ஐடென்டிட்டி அண்ட் வாட் இஸ் ரிசோர்ஸ் பேஸ்ட் அப்படின்னா, இப்போது நம்ம S3ன்ற பக்கெட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், வாட் இஸ் S3 அண்ட் எப்படி பக்கெட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரியே நம்ம ஐஏஎம் பாலிசி யாருக்கு க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரு யூசருக்கோ இல்லை ஒரு AWS சர்வீசஸ்க்கோ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். பட் தெர் இஸ் அ கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் பக்கெட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குங்க. நான் ஒரு க்ரியேட் பக்கெட் கொடுத்துட்றேன். I'll give my bucket hyphen இன்னைக்கு டேட் வந்து 13/11/2024. access control enabled, public access இருக்கட்டும், வெர்ஷனிங் வேணாம், என்கிரிப்ஷன் வேணாம். டக்குன்னு ஒரு பக்கெட் நான் க்ரியேட் பண்ணிடுறேங்க. இப்போது ஐ ஹாவ் அ பக்கெட், இந்த பக்கெட்டில் பர்மிஷன்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா we have something called as bucket policy அப்படின்னு ஒரு கான்செப்ட். இங்கேயுமே பாலிசி தான், பட் இப்பயும் நம்ம கிரியேட் பண்ணுறதுமே ஐஏஎம் பாலிசி தான். அப்போ வாட் இஸ் திஸ்? ரெண்டு பாலிசி இருக்குது. ஸோ ஒரு யூசருக்கு நீங்கள் ஒரு பாலிசிலாம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் அ ஐடென்டிட்டி பேஸ்ட் பாலிசி. ஒரு யூசருக்கோ இல்லை ஒரு AWS சர்வீஸ்க்கு நம்ம பாலிசி கிரியேட் பண்ணுறோம். ஆனால் இப்போவே ஒரு பாலிசி அது ஒரு ரிசோர்ஸோட டேக்காக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசி. இப்போ பக்கெட் பாலிசின்றது AWS S3 பக்கெட்டில் தான் அது நம்ம அப்ளை ஆகும். இட் ஒன்ட் பி அப்ளைட் ஆன் IAM லெவல், இட் வில் பி அப்ளைட் ஆன் பக்கெட் லெவல். ஸோ அப்போ ஒரு பக்கெட் லெவல் பாலிசி நம்ம ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி நம்ம செட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா பெட்டராக இருக்குமே. ஐடென்டிட்டி பேஸ்ட் பாலிசியும் சொல்லி ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசியும் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சா பெட்டராக இருக்கும். திஸ் வில் பி அவர் ஃபைனல் கான்செப்ட், வாட் இஸ் அன் ஐடென்டிட்டி அண்ட் ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி. ஸோ வித் திஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் IAM தேவையான ஆல் த பேசிக்ஸ்லாம் கவர் ஆயிடுச்சு. there is also one more concept, அதை நான் உங்களுக்கு டாஸ்க்காக கொடுக்குறேன். இட்ஸ் கோயிங் டு பி a very very இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டும் கூட அண்ட் ஹைலி ஆஸ்ட் இன்டர்வியூ கொஷின். பட் I'll plan to make it as a reel. இந்த டாப்பிக்கை I'll explain that after this concept. ஸோ இப்போ நமக்கு ஐடென்டிட்டி பேஸ்ட் பாலிசி அண்ட் ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் மீன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சினாரியோ வருதுங்க. என்ன சினாரியோனா, ஐ ஹாவ் அ S3 பக்கெட். கன்சிடர் ஐ ஹாவ் அ S3 பக்கெட். இதுதான் என்னோட S3 பக்கெட். இந்த S3 பக்கெட்டில் நம்ம இப்போ இனிமேல் இந்த யூசர் நம்மளுக்கு இல்லை இருக்கட்டும், லாகின்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இப்போ அந்த யூசரை வச்சு we are going to work. ஸோ அப்போ I don't want to close that user. ஸோ இப்போ என்கிட்ட என்ன ரெக்குயர்மெண்ட்னா, ஐ ஹாவ் அ பக்கெட் இன் திஸ் நேம். இந்த பக்கெட்டில் ஐம் கோயிங் டு கிரியேட் 2 folders. நான் 2 ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ண போகிறேன் இந்த பக்கெட்டில். ஸோ ஒன் இஸ் கோயிங் டு பி ஃபோல்டர் A அண்ட் another இஸ் கோயிங் டு பி ஃபோல்டர் B. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் 2 ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டர் A அண்ட் ஃபோல்டர் B. A and folder B. ஓகே, இப்போ என்கிட்ட 2 ஃபோல்டர் இருக்காங்க. இந்த 2 ஃபோல்டரில் எனக்கு ஐ ஹாவ் 2 யூசர்ஸ். ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்காங்கன்னா, ஐ ஹாவ் யூசர் 1 அண்ட் ஐ ஹாவ் யூசர் 2. இந்த 2 யூசருக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு கிவ் ஆக்சஸ். ஆனால் எப்படி ஆக்சஸ்னா, நீங்கள் சோஃபார் எப்படி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னா, EC2 ஃபுல் ஆக்சஸ், EC2 ரீட் ஒன்லி ஆக்சஸ், இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். பட் இப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட், பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, யூசர் 1க்கு இந்த ஃபோல்டர் ஏவோட ஆக்சஸ் கொடுக்கணும், யூசர் 2க்கு இந்த ஃபோல்டர் பியோட ஆக்சஸை கொடுக்கணும். இதே மாதிரியே நான் வேறு ஏதாவது யூசர் வராங்கன்னா அவருக்கு இந்த A ஃபோல்டர் B ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்லி எனக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக யூசர் 1 போய் B ஃபோல்டரில் மாடிஃபை பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்கக்கூடாது. ஸோ யூசர் 2 போயிட்டு எனக்கு A ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்கக்கூடாது. அப்போ ஹேவ் 2 டிஃப்ரெண்ட் யூசர்ஸ். அந்த 2 டிஃப்ரெண்ட் யூசர்ஸுமே இந்த S3 பக்கெட்டை படிக்கலாம். ஆனால் அந்த பக்கெட்டுக்குள்ளே நான் ஃபோல்டர் லெவலில் நான் பர்மிஷன் செட் பண்ணணுங்க. அப்போ இது எப்படி அச்சீவ் பண்ணுறது? ஸோ நவ் நம்மளுக்கு சோஃபார் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் பிரகாரம் வி ஹாவ் IAM பாலிசி அப்படின்னு நமக்கு தெரியும். பாலிசினா என்ன? பவர். என்ன லெவல் ஆஃப் பர்மிஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பவர் செட் பண்ணலாம். இப்போ என்ன பர்மிஷன் நான் செட் பண்ணலான்னா, இந்த S3 பக்கெட்லேயே இந்த ஃபோல்டர் லெவலில் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் அ பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ கோ டு IAM டேஷ்போர்ட். ஸோ இதில் என்னோட ஐம் கரண்ட்லி இன் மை யூசர்ஸ். இந்த யூசருக்கு நான் ஒரு பாலிசி கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் அ பாலிசி. எந்த இதுனா S3 ஆர் விஷுவல் எடிட்டர் வேணால் JSON கொடுத்துக்கலாம். ஸோ இந்த JSONலேயே நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் கிவ் அன் ஆக்சஸ். லெட்ஸ் see if I have that existing code. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண முடியும்னா, இங்கே
எஃபெக்ட் அலோவ் ஆக்ஷன்ன்றது என்னன்னா, எனக்கு S3ல என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் S3 கோலன் ஸ்டார் அப்படின்னு நான் கொடுக்கலாம். மீன்ஸ் அந்த சின்டாக்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ S3ல நான் என்னென்ன பெர்மிஷன்னா ஃபுல் ஆக்சஸ் அண்ட் என்ன ரிசோர்ஸ்னா அந்த ரிசோர்ஸில் ஐ கேன் மென்ஷன் இட் சம்திங் லைக் திஸ். மீனிங் எனக்கு பர்டிகுலராக ஓகே. ஸோ இப்போ இட்ஸ் ஃபிக்ஸ்ட், எல்லா இஷ்யூஸும் போயிடுச்சு. எனக்கு S3ல ரீடு, ரைட்டு, மாடிஃபை, டெலீட்டுன்னு எல்லா ஆக்ஷனும் எந்த ரிசோர்ஸுக்குன்னா இந்த பக்கெட்டு, பக்கெட் பேர் என்னது மை பக்கெட். இப்படி என்னோட பக்கெட் நேம் நான் கொடுத்துறேன். ஓகே. ஸோ அப்போ என்னோட மை பக்கெட்டில் ஃபோல்டர் ஏ அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணணுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பக்கெட்டில் ஒரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ லெட் மீ கோ அண்ட் கிரியேட் I have a bucket and அதில் create a folder. The folder is going to be called as folder A. கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். folder -A. folder A ன்னு கொடுத்துட்றேன். create folder. இதே மாதிரி I'm going to create another folder which is going to be called as folder -B and create folder. அப்போ நான் 2 folder create பண்ணிடுறேன். one folder A and another folder B ன்னு சொல்லிட்டு I have 2 folders within this bucket. இப்போ இந்த யூசருக்கு நான் என்ன பண்ணலாம்னா I can create a policy. இதுதான் permission. S3ல எல்லாம் read, write, மாடிஃபைலாம் பண்ணலாம். ஆனால் S3 பக்கெட்லேயே இந்த ஃபோல்டர் ஏக்குள்ளே தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசோர்ஸில் இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் கொடுத்துட்றேங்க. இப்போ இதை நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாலிசி பேர் என்னென்னா யூசர் ஃபோல்டர் ஏ ஆக்சஸ் இப்படி நான் டைப் பண்ணேன். அப்போ நான் அங்கே கேரக்டர்ஸ் அலோவ் பண்ணல. ஓகே. ஸோ ஃபோல்டர் ஏ ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நான் இப்படி கொடுக்கணும். அப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு பாலிசி கிரியேட் பண்ணணும். அது ஃபோல்டர் பி ஆக்சஸ். இப்போ இதே ஃபோல்டர் சி இருக்குன்னா இன்னொரு பாலிசி கிரியேட் பண்ணும். அது ஃபோல்டர் சி. அப்போனா 3 AWSல 3 கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசி நான் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் ஃபோல்டர் ஏ, ஃபோல்டர் பி அண்ட் ஃபோல்டர் 3 செப்பரேட் பாலிசிஸ். இதுவே நிறைய ஃபோல்டர் இருக்குன்னா நான் இன்னும் எத்தனை பாலிசி நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்போ நிறைய பாலிசி கிரியேட் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தட் ஆக்சஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட யூசருக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் ஆக S3ல ரீட் ஒன்லி ஆக்சஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். அப்போ என்னோட யூசருக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு ஆட் பர்மிஷன் ஃபுல் ஆக்சஸ்ன்னு இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட யூசர் 1க்கு ஆட் பர்மிஷன் அட்டாச் பாலிசிஸ். இப்போ அவருக்கு நான் என்னென்னா S3ல ரீட் ஒன்லி ஆக்சஸ்ன்னு நான் கொடுத்துறேன். அப்போ என்கிட்ட யூசர் 1, யூசர் 2 மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாலுமே அப்போ இங்கே இருக்கிற எல்லா யூசருக்குமே ரீட் ஒன்லி ஆக்சஸ். அப்போ இப்போதைக்கு அவங்க இந்த S3 பக்கெட்டை ரீட் பண்ணிக்கலாம். ரைட்டோ மாடிஃபை பண்ணுறக்கோ பெர்மிஷன் கிடையாது. அப்போ ரைட்டோ மாடிஃபை பண்ணுற பெர்மிஷன் நான் எங்கே கொடுப்பேன்னா ஐ வில் கோ அண்ட் கிவ் இட் ஆன் த பக்கெட் லெவல். இப்போ என்கிட்ட பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்டில் பெர்மிஷன்ஸ்ன்னு போனீங்கன்னா பக்கெட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கெட் பாலிசின்றதும் ஒரு JSON பாலிசி தான். இப்போ இதுலேயும் நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் ரைட் அ பாலிசி. நான் என்ன பண்ணுறேன் I'll copy an existing policy and I'll paste it over here. Okay, so நிறையா லைன் ஸ்பேசிங் அதிகமாக இருக்கு. Okay, so this is my policy. So let's understand what this policy is. Effect allow. பிரின்சிபல் அப்படின்னா யாருக்கு அலோவ் பண்ண போகிறீங்க. இப்போ என்னோட IAM யூசர் 1 அந்த யூசர் 1 செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ARN நம்பர் இருக்கும். இந்த ARN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் Amazon ரிசோர்ஸ் நேம். இது ஒரு யூனிக் ஐடி. ஏன்னா இங்கே என்னோட அக்கௌண்ட் நம்பரும் வந்துடுது, யூசர் நேமும் வந்துடுது. இப்போ கண்டிப்பாக என்னோட அக்கௌண்ட் நம்பருக்குள்ளே இந்த யூசர் நேம். அப்போ திஸ் இஸ் அ யூனிக் ரெஃபரன்ஸ் ஐடி AWSக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ARN நம்பரை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட ARN நம்பர். இப்போது அவருக்கு நான் என்ன ஆக்ஷன் கொடுக்குறேன்னா கெட்டு புட்டுன்ற ஆக்ஷன்லாம் கொடுக்கலாம். அவர் கெட் பண்ணலாம், புட்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை அப்லோட் பண்ணலாம். எந்த ரிசோர்ஸ் அப்படின்னா எந்த பக்கெட்டுக்கு. அப்போ நம்ம கிரியேட் பண்ணுற பக்கெட் நம்ம என்ன பக்கெட்னா மை பக்கு. அப்போ அந்த பக்கெட் பெயரை நான் இங்கே கொடுத்துட்றேன். அந்த மை பக்கில் ஃபோல்டர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்குள்ளே அவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். இதே மாதிரியே சப்போஸ் எங்கிட்ட யூசர் பின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த அவருக்கு யூசர் பின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ யூசர் 2 மை யூசர் 2ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ ஐம் கோயிங் டு கிவ் இட் அஸ் மை யூசர் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அவருக்கும் நான் பக்கெட்டோட நேமை கரெக்டாக இங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பக்கெட் நேமை நான் கொடுத்துட்றேன். டன். ஸோ அப்போ இதுதான் என்னோட பக்கெட் பாலிசி. ஸோ என்னோட பக்கெட் பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஜூம் இன் அ பிட் ஆல்சோ. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ என் பக்கெட் பாலிசி என்னன்னா 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் என்னென்னா எஃபெக்ட் அலவ் யாருக்குன்னா ஐஎம் யூசர் 1க்கு கெட்டு புட்டுன்ற பர்மிஷன் எந்த பக்கெட்னா இந்த பக்கெட்டு ஃபோல்டர் ஏக்குள்ள, அதே மாதிரி யூசர் 2க்கு ஃபோல்டர் பிக்குள்ள கெட்டு புட்டு பர்மிஷன். ஸோ இப்போது நம்ம திருப்பி லெட் மீ ஜூம் அவுட் ரீசெட் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் மை பர்மிஷன் சேவ் சேஞ்சஸ் நான் கொடுத்துட்றேன். API ரெஸ்பான்ஸ் இன்வேலிட் பிரின்சிபல் இன் பாலிசி. ஓகே, யூசர் 2ன்னு ஒருத்தர் இல்லைல்ல, கரெக்டு. அதனால தான் எரர் அடிக்குது. நான் யூசரில் போயிட்டு அது சும்மா இப்போதைக்கு நான் ஒரு யூசர் 2 க்ரியேட் பண்ணிடுறேன். மை யூசர் 2 கரெக்டான ஸ்பெல்லிங் தான் இருக்குது. ப்ரொவைட் ஆக்சஸ் ஐஎம் யூசர் கஸ்டம் பாஸ்வேர்ட் ஷோ பாஸ்வேர்ட் நோட் பேடில் இருக்கிற பாஸ்வேர்டை காப்பி அண்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு அவருக்குமே ஐம் கோயிங் டு கிவ் அ ரீட் ஒன்லி ஆக்சஸ். S3 Amazon read only access. Next read create user. இப்போ ரீட் ஆக்சஸ்ன்னு இருக்கிறனால அவங்க வெறும் ரீடு தாங்க பண்ண முடியும். அவங்க ரைட் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறதுக்கோ பர்மிஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் நான் இந்த பக்கெட் பாலிசியில் புட்டுன்ற பெர்மிஷன் நான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா அவங்க ஃபைல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா ஒர்க் ஆயிரும். ஏன்னா அப்படி ஒரு 2 யூசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், நான் யூசர் 2க்கு போகிறேன், யூசர் 1ல் இருக்கேன். S3ன்ற சர்வீஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த யூசருக்கு S3க்கான ரீட் ஆக்சஸ் இருக்கிறனால அவர் இந்த பக்கெட்டெல்லாம் பார்க்க முடியுது. இப்போது நம்ம பக்கெட் பாலிசி செட் பண்ணியிருக்கோம். என்ன செட் பண்ணியிருக்கோம், ஒன்று என்ன பாலிசினா, அவர் இந்த யூசர் 1ன்றவர் ஃபோல்டர் ஏல மட்டும் ஃபைலை அப்லோட் பண்ணலாம், கெட்டு புட்டு. ஃபோல்டர் பியில் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் யாருக்கு இருக்குன்னா யூசர் 2க்கு தான் இருக்குது, யூசர் 1க்கு இல்லை. உதவ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபோல்டர் ஏ இருக்குது, அப்லோட் ஆட் ஃபைல். என்னோட யூடியூப் தம்ப்நெயிலையே நான் எடுத்து அப்லோடுன்னு கொடுக்குறேன். அப்லோடு சக்ஸஸ். அப்போது யூசர் 1னால ஃபைலை அப்லோட் பண்ண முடியுது. ஆனால் அந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். டெலீட், பர்மனெண்ட்லி டெலீட்னு கொடுக்குறேன். பர்மிஷன் எரர், ஏன்னா ஆக்சஸ் டினைடு. அப்போ நான் கொடுத்தது வெறும் ரீட் ஆக்சஸ் தான் ஃப்ரம் அன் IAM பாலிசி. அவருக்கு நான் அப்லோட் பண்ணுற ஆக்சஸ் கூட கொடுக்கல. அது எப்படி கொடுத்தேன்னா பக்கெட் பாலிசி வழியாக நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரியே இப்போ அவருக்கு ஃபோல்டர் ஏக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபோல்டர் பியில் போயிட்டு அப்லோடுன்னு கொடுக்குறேன். சேம் என்னோட யூடியூப் தம்ப்நெயிலே எடுத்துக்குவோம். அப்லோடுன்னு கொடுத்தேன்னா ஃபெயில்டு, ஏன்னா ஆக்சஸ் டினைட். ஏன்னா நம்ம இப்போ அப்லோட் பண்ணுறதே ஃபோல்டர் பியில் பண்ணுறோம். ஃபோல்டர் பியில் அவருக்கு பர்மிஷன் கிடையாது. யூசர் 2 வந்தால் தான் ஃபோல்டர் பிக்கு பண்ண முடியும். அப்போ த ப்ராப்ளம் இஸ், நான் மல்டிபிள் IAM யூசர் வச்சுருக்கேன். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் கொடுக்கறதுக்கு தனித்தனியான IAM பாலிசி கிரியேட் பண்ணுறது இட்ஸ் டிஃபிகல்ட் டு மேனேஜ். இப்போ இதனால் நான் என்ன பண்ணிடுறேன்னா ரிசோர்ஸ் பேஸ்டு பாலிசி, விச் இஸ் நம்ம பக்கெட் பாலிசின்னு சொல்லிட்டு பக்கெட் லெவலில் நீங்கள் ஒரு பாலிசி ஒரே ஒரு இடத்துல தான். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம பக்கெட் பாலிசி நம்ம பக்கெட் லெவலில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்மிஷன்ஸ்னு சொல்லிட்டு பர்மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பக்கெட் பாலிசி செட் பண்ணிட்டோம். இங்கே நான் 4-5 பாலிசிலாம் எழுதலை. ஒரே ஒரு பக்கெட் பாலிசிலேயே இந்த யூசருக்கு இந்த ஃபோல்டர், இந்த யூசருக்கு இந்த ஃபோல்டர், இன்னொரு யூசருக்கு அந்த ஃபோல்டர்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டனாலே இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக கேன் ஈஸிலி மேனேஜ். யூசருக்கு பதில் குரூப் கூட போட்டுக்கலாம். அப்போ குரூப்னா என்னது, இந்த குரூப்பில் இருக்க யூசர்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோல்டரில் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த குரூப்பில் இருக்க யூசர்ஸ் இந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐ கேன் செட் பக்கெட் லெவல் பர்மிஷன்ஸ். அப்போ ஓவராலாக ரீட் கொடுத்துட்டு அவங்களுக்கு பக்கெட் லெவலில் ரைட்டு மாடிஃபைன்னு சொல்லிட்டு நான் பக்கெட் பாலிசியில் செட் பண்ணிட்டேன்னா ஐ கேன் மேனேஜ். அப்போ எல்லா இடத்துலையுமே ஐம் கிவிங் த லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ். ஃபுல் ஆக்சஸ் கொடுக்க பதில் ரீடுன்னு கொடுத்துட்டு நம்ம அதுக்கு அப்புறம் ரைட் ஆர் மாடிஃபைன்றத இன்லைன் பாலிசியாகவோ இல்லை பக்கெட் பாலிசியாகவோ வி ஆர் கிவிங் இட். ஸோ ஃபைனலாக நம்ம wrap up பண்ணுறதுக்கு we have a final concept which is cross account access. ஸோ நம்ம cross account accessனா என்ன, எப்படி பண்ணுறது நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை இப்போதைக்கு ஐம் கோயிங் டு டீச் யூ வித்
EC2 அண்ட் S3 உங்களுக்கு ஒரு டாஸ்க்காகவும் நான் கொடுக்க போகிறேன். அந்த டாஸ்க்கும் நீங்கள் என்னென்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், சிமிலர். பட் ஐ வாண்ட் யூ டு டெஸ்ட் தட் டாஸ்க். பட் ஆனால் அந்த டாஸ்க்கை பண்ணுறதும் கஷ்டம், பிகாஸ் உங்களுக்கு 2 AWS அக்கௌண்ட்ஸ் வேணும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ டு லேர்ன் அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நெட்டில் ரிசர்ச் ஆகுது பண்ணுங்கள். அண்ட் ட்ரை, இஃப் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட AWS அக்கௌண்ட்ஸ்னால் மேக் ஷூர் யூர் ட்ரைங் இட் அவுட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டில் என்கிட்டயுமே இப்போ 2 அக்கௌண்ட் இல்லை. I will teach you 75% of how cross account works, and 25% I'll tell you the steps, but remaining account irundhuchuna we can do it. But for now, I'm sorry, I don't have an account as well. So இப்போ cross account access meaning ஒரு AWS அக்கௌண்ட்ல எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குங்க, அண்டு இன்னொரு AWS அக்கௌண்ட்ல எனக்கு S3 பக்கெட் இருக்கு. அப்போ என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, ஒரு EC2 அக்கௌண்ட் இன்னொரு S3 இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ணும், இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம லேர்ன் பண்ண போகிற கான்செப்ட். ஸோ நம்ம எல்லாமே ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான், புதுசாக எதுவுமே நம்ம லேர்ன் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கரெக்டாக அந்த ARN நம்பர்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஆல்ரெடி வி ஹாவ் ஆல் த கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இன் அவர் ஹேண்ட். அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ்ன்னு கூட நோட் பேடில் ஐ வில் டெல் யூ ஹவு தட் ஸ்டெப் ஒர்க்ஸ். Suppose let's talk about cross account access. Okay, இப்போ நம்ம கிட்ட என்னன்னா, so first we have a EC2 machine. என்னோட AWS அக்கௌண்ட்ல என்கிட்ட ஒரு EC2 மெஷின் இருக்குங்க. இந்த EC2 மெஷின் இருக்கு. இந்த EC2 மெஷினுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆல்ரெடி நான் AWS சொன்ன மாதிரி ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸோட பேசணும்னா உங்களுக்கு ரோல் தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ we are going to create an IAM role for it. அப்போ ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இஸ் கோயிங் டு பி கிரியேட்டிங் அன் IAM ரோல். அப்போ நானும் என்ன பண்ணிடுறேன், இப்போதைக்கு என்னோட ஆல்ரெடி IAM ரோலில் பார்த்தீங்கன்னா EC2 S3 கனெக்ஷன் ஒரு ரோல் இருக்கும். சேம் தான், நம்மளும் என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு ஒரு கிரியேட் ரோல், அதே ஸ்டெப்பு தான், அதே ரோலை கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் அகெயின் ஐ டீச் யூ ஃப்ரம் த ஸ்க்ராச். EC2ன்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரோல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரோலுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்க போகிறது S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம். இப்போ இந்த S3ல பார்த்தீங்கன்னா, இந்த JSON பாலிசியில் பார்த்தீங்கனாலே தெரியும், எஃபெக்ட் அளவு S3 எவ்ரி திங்கு. ரிசோர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. பட் ஆனால் இந்த ரிசோர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு மென்ஷன் அவர் பக்கெட் ARN. இப்போ ஒரு பக்கெட்டுக்கும் ARN நம்பர் இருக்குங்க. ஸோ இந்த பக்கெட்டை நான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்னென்னா, இந்த பக்கெட் அவரோட என்டையர் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ Amazon ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த ARN நம்பர், ஆனால் இது ஆக்சுவலாக எங்கே இருக்குது, இந்த பக்கெட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்போ இன்னொரு அக்கௌண்ட்டோட இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ARN நம்பரை காப்பி பண்ணி இந்த ரோல் இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் நார்மலாக பாலிசி டைரெக்டாக கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். வி கேன் கிவ் அ கஸ்டம் பாலிசி ஆஸ் வெல். அப்போ நம்ம ரிசோர்ஸில் இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கிற S3 பக்கெட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அண்ட் பாலிசி வந்து கிராஸ் அக்கௌண்ட் இன்னும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் ஆஸ் இட் இஸ் கிரியேட் அ ரோல். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோல் கிரியேட் ஆயிரும். பட் மறக்காமல் அந்த பாலிசிஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எனிதிங்னா இந்த அக்கௌண்ட்டில் ஓகே, பட் நம்ம கொடுக்க போகிறது வேற ஒரு அக்கௌண்ட். ஸோ அதனால் வேற ஒரு அக்கௌண்ட்டோட அந்த S3 பக்கெட்டோட ARN நம்பரை காப்பி பண்ணி இந்த ரிசோர்ஸில் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஆக்ஷன்னா அப்டேட்டு, புட்டு, டெலீட். ரிசோர்ஸ்னால் எந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரிசோர்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு மென்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஆக்ஷன்ஸ் செக்யூரிட்டி மாடிஃபை IAM ரோல் கிராஸ் அக்கௌண்ட்டுன்றதை அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியாச்சும் ரொம்ப சிம்பிள். வி கிரியேட்டட் அ IAM ரோல். அந்த ரோலில் பாலிசியில் ரிசோர்ஸில் இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கிற S3 பக்கெட்டோட ARN நம்பரை பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ரோல் எடுத்துகிட்டு வந்து EC2ல அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் A சைட்லேருந்து எல்லாம் முடிச்சிட்டோம். அக்கௌண்ட் Bயில் இப்போ சப்போஸ் இதுதான் அக்கௌண்ட் Bன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இதில் இப்போ இதான் பக்கெட், நீங்கள் பர்மிஷன் கொடுக்க வேண்டிய பக்கெட். இதில் பர்மிஷனில் போயிட்டு பக்கெட் பாலிசின்னு இருக்குங்க. இந்த பக்கெட் பாலிசியை நீங்கள் எடிட் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ சாம்பிள் பக்கெட் பாலிசி ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போது இந்த பக்கெட் பாலிசியில் பிரின்சிபல்னு ஒரு புதுசாக வரும்.
இந்த பிரின்சிபலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த நம்ம ஐஏஎம் ரோல் நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, ரோல்ஸில் கிராஸ் அக்கௌண்ட்டு, இந்த ரோலோட ஏஆர்என் நம்பர் இருக்கா, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போது நம்ம பிரின்சிபலில் இந்த ரோல் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அடியில் இருக்குது, கிராஸ் அக்கௌண்ட்டுன்ற ரோலை இவங்க என்னென்னலாம் பண்ணலான்னா கெட்டு புட்டு இல்லை ஆஸ்ட்ரிக்னே கொடுத்துடலாம். ரிசோர்ஸ் என்னென்னா நம்மளோட இந்த பக்கெட்டோட நேம். டன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கெட் பாலிசியில் அதே நம்ம பக்கெட்டோட நேம் கொடுத்துருவோம். கெட்டு புட்டு இல்லை ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டிங்கன்னா ஆல் த ஆக்ஷன்ஸு. பிரின்சிபலில் நம்மளோட ஏ அக்கௌண்ட்டில் இருக்கிற ஐஎம் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இங்கே மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா போதுங்க. நமக்கு இப்போது கிராஸ் அக்கௌண்ட் ரோல். அப்போது அக்கௌண்ட் ஏல பியோட பக்கெட் ஏஆர்என் நம்பரை கொடுக்கணும். அக்கௌண்ட் பியில் தான் S3 பக்கெட் இருக்குது. இந்த S3 பக்கெட்டில் ஏவோட ரோலோட ஏஆர்என் நம்பரை பிரின்சிபலில் கொடுத்துட்டிங்கன்னா, அப்போ மீனிங் 2 அக்கௌண்ட்லேயுமே நம்ம ஏஆர்என் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனேயே இங்கே ரிசோர்ஸில் கொடுப்போம் அக்கௌண்ட் ஏல, அக்கௌண்ட் பியில் நம்ம பிரின்சிபலில் ரோலை நம்ம கொடுத்துருவோம். இப்போ நம்ம இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக 2 சைட்லேயுமே நம்ம பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டோம். இனிமேல் இந்த S3 பக்கெட்டு ஏல இருக்கிற EC2 மிஷினால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு கிராஸ் அக்கௌண்ட் ரோல் ஒர்க்ஸ். உங்களுக்கு நான் என்ன டாஸ்க்காக கொடுக்க போகிறேன்னா, EC2 S3 ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ண போகிறீங்கன்னா, IAM யூசர் அக்கௌண்ட் ஏல இருக்காங்க, அதை S3 பக்கெட்டு அக்கௌண்ட் பியில் இருக்காங்க. ஒரு யூசருக்கு எப்படி ஆக்சஸ் கொடுப்பீங்க? இப்போ என்ன டாபிக்னாலுமேங்க. ஸோ நான் சர்வீஸ் டு சர்வீஸ் ரோல் மூலிமா கொடுத்துட்டேன். அப்போ ஒரு யூசர் ஏல இருக்காங்க, S3 பக்கெட் பியில் இருக்காங்கன்னா, ஹவு டு யூ கிவ் அன் ஆக்சஸ்? திஸ் இஸ் த டாஸ்க் விச் யூ ஆர் கோயிங் டு லுக் இன் டு இட். ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் நம்ம ரியல் டைமில் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே IAM சைட்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வாட் இஸ் IAMS. நம்ம யூசர்ஸ், ரோல்ஸ், பெர்மிஷன் பவுண்டரிஸ், கிராஸ் அக்கௌண்ட் ஆக்சஸ் அண்ட் நம்மளுக்கு லீஸ் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ், எப்படி ஒரு ஐடென்டிட்டி பேஸ்ட் பாலிசி அண்ட் ரிசோர்ஸ் பேஸ்ட் பாலிசி எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அண்ட் S3ல பக்கெட் பாலிசினா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோமே, நம்ம IAMல S3 ரீவிசிட் பண்ணி we have learned how that bucket policy works as well. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக we understood how IAM works with least privilege permission. ஃபியூச்சர் வீடியோஸில் ஐம் பிளானிங் டு மேக் நெட்வொர்க்கிங். ஸோ நம்ம பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம AWSல VPCன்ற ஒரு சர்வீஸ் அண்ட் VPCயோட அட்வான்ஸ் டாபிக்ஸ், that is going to be my future topics. And if you want to watch those videos, so make sure you're subscribing to my channel as well. And நீங்கள் சப்போஸ் என்னை மீட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, in the description below I have given my phone number as well as the location of where I'm working at. So நான் Greens Technologies பெரும்பாக்கம் பிரான்ச்சோட ஹெட் ட்ரெயினர். ஸோ ஐ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் அ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் மீ. அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ் எல்லாமே I'll be giving to them. So if you want to change your career into IT, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை கரியர் கேப் இருக்கலாம், டூ கம் அண்ட் விசிட் அஸ், கெட் அ கரியர் கன்சல்டேஷன். உங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் ஐடிக்குள்ளே ஸ்விட்ச் ஆக முடியுமா முடியாதா அப்படின்றது we can do it. டெஃபினட்டாக முடியும். ஸோ கம் அண்ட் விசிட் அஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end and hope you have a great day.